ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 ஏரியாவில் பார்க்க போகிறோம். டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் நிறைய பேர் ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சில குறிப்பிட்ட சீன்ஸ் பார்த்துட்டு வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. கதை ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும், காமெடியாக தான் போகும். அண்ட் அந்த அனிமேஷன் கிராஃபிக்ஸும் ரொம்பவே சூப்பராக. ரெண்டாவது இதில் இங்கிலீஷ் டப் கிடையாது, ஸோ சப்டைட்டில்ஸ் பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சப்டைட்டில்ஸில் சில விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. அதனாலேயே எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அண்ட் இது சைனீஸ் அனிமேங்கிறதுனால நேம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த அனிமேவை பார்க்கும்போது உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும். இன்னைக்கு தான் நான் ரொம்ப வளவலன்னு பேசியிருக்கேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். ஒரு ஆள் ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்காரு. அந்த ஃபிளைட்டே டிஃபரெண்டா தான் இருக்கு. கல்டிவேஷன் கேலண்டர் படி இப்போ இவங்க எல்லாருமே இயர் 4386ல இருக்காங்க. இந்த காலம் ஒரு கிரேட்டான சயின்டிபிக் கல்டிவேஷன் காலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேஜிக் யூஸ் பண்றவங்கள கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அப்ப திடீர்னு பார்த்தா வானத்துல ஒரு பெரிய போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. அது ஒரு தவளை மாதிரி இருக்கு. அது இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் அசால்ட்டா நடந்து கடைக்கு போறான். பிரேக்கிங் நியூஸ், லெவல் 5ல இருக்கிற ஒரு பெரிய ஃப்ராக் ஒன்று ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. மேஜிக் ஸ்குவாட் சம்பவ இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த மேஜிக் ஸ்குவாடோட பெரிய இம்மார்டல் இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ராக் கூட சண்டை போடுறாங்க. அந்த ஃப்ராக் அழிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த ஃப்ராக் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. மேஜிக் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு பொண்ணு அதை அட்டாக் பண்ணுது. அப்ப அதோட கேப்டன் வந்து நோட்டீஸ் பண்றா. டேய் தம்பி, இந்த இடம் சேஃப் இல்ல, ஓடி போயிரு அப்படின்னு அவர் கத்துறாரு. ஆனா அவன் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அந்த ஃப்ராக் ஜம்ப் பண்ணி அந்த இடத்துக்கு வரவும் டக்குனு போய் அவர் அந்த பையனை காப்பாத்துறாரு. அப்ப அந்த பையனோட சிப்ஸ் பாக்கெட் கீழே விழுந்துருது. ஹே தம்பி, இந்த இடம் சேஃப் இல்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் அந்த ஃப்ராக் கூட சண்டை போட போறாரு. தனி மனுஷனா நின்னு அவ்வளவு பெரிய ஜெயின் ஃப்ராக் அழிச்சிட்டாருன்னு அவர் ஒரு ஹீரோவா அன்னைக்கு மாறினாரு. அவரோட பேர் தான் ஷ்வாஹி. சிட்டியை காப்பாத்தின ஹீரோன்னு அவருக்கு ஒரு டைட்டிலும் கிடைச்சது. அவருக்காக நிறைய இடத்துல சிலைய வச்சாங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபேக்ஷன் 16 ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வரவும் நாங்கெல்லாம் உன்னோட சீனியர்ஸ் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவோம் புது பையா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸா, உன்னை பாத்துக்கிடுறோம்ல, அதுக்கு காசு எடு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இவங்க வேணும்னே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு கோவம் வருது. அவன் ஃப்ரெண்ட் அவனை தடுக்கிறான். ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அவங்களை யாரோ அட்டாக் பண்றாங்க. பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோயின். நீங்க சீனியருங்கிறதுனால இப்படிதான் புதுசா வந்தவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவ வந்து நிக்கிறா. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒருத்தன் யோசிக்கிறா. ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டைன் குரூப்போட பொண்ணு. ஃபர்ஸ்ட் இயர்லயே இவ இவ்வளவு சூப்பரான ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. வேற லெவல்ல அவ மாசா என்ட்ரன்ஸ் கொடுக்குறா. அவளை பார்த்து அந்த சீனியர்ஸ் பயந்து ஓடி இருக்காங்க. கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், என்னோட பேரு சன்ராங் அப்படின்னு சொல்லி அவ கை கொடுக்குறா. என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவ கையில காசு கொடுத்துட்டு ஓடிட்டான். யாருடா இவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லா ஸ்கூல்லயும் காமனா இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கூல்லயும் எந்த ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ்க்கு போகணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. லெஜெண்டரி ஹீரோவான ஸ்வாஹி இப்ப ஹாலோகிராம்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணி இந்த எக்ஸாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத நாங்க ஒரு எக்ஸாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்க நேம் கூப்பிட இதுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாங்க. இவர் தான் இந்த அனிமேவோட டைரக்டர். இந்த இடம் என்ன ரொம்ப இருட்டா இருக்கு, தண்ணியா வேற இருக்கு அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருந்தா டக்குனு அந்த ஃப்ராக் முன்னாடி வந்து நிக்கவோ பயப்படுறாரு. அந்த ஹீரோ தோக்கடிச்ச மான்ஸ்டர் தானே இது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. யாரும் கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட், இது அந்த ஒரிஜினல் ஃப்ராக் கிடையாது, அதோட மிமிக் தான். அதுல நீங்க பஞ்ச் பண்ணுங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நாங்க கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லவும் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. சாதாரண மிமிக் தானே, நான் கூட ஒரிஜினல் பயந்துட்டேன். இந்த அனிமேவோட டைரக்டர்னா நான் கண்டிப்பா எலைட் கிளாஸ் ரூம்க்கு தான் போவா, என் பவர் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் குத்துனா அந்த ஃப்ராகுக்கு முன்னாடி இவங்க குத்துற இடத்துல ஒரு ஷீல்டு இருக்கு. அதுல பவுன்ஸ் ஆகி அந்த டைரக்டர் வெளியே வந்து விழுந்துருதான். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 404 ஆர்டினரி கிளாஸ் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. இப்பதான் புரியுது அந்த இடம் ஃபுல்லா ஏன் தனியா இருக்குன்னு. பவுன்ஸ் ஆகி அவங்க போகும்போது அந்த வட்டத்துல வலிக்கிட்டே வெளியே தாண்டக்கூடாது, அதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சன்ரான் சொல்றா. இப்ப அடுத்த ஒருத்தன் போறான். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 75 ஆர்டினரி கிளாஸ் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. இப்ப அடுத்து சுவான்ச்விங் அப்படிங்கிறவன் போறான். அப்படின்னு சொல்லி அவன் போய் பஞ்ச் பண்றான். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 938 எலைட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களா போறாங்க. அடுத்த ஒருத்தன் 886 எடுக்கிறான். அவன் எலைட் கிளாஸ் ரூமுக்கு போறான். நிறைய பேர் ஆர்டினரி கிளாஸ்க்கு போறாங்க, சில பேர் தான் எலைட் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. இந்த பில்டிங்க்கு கீழே தான் அந்த தவளையை சீல் பண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த தவளையோட மிமிக்கு தான் அங்க டைரக்டா அப்படியே வச்சிருக்காங்கிறதுனால அங்க என்ன நடக்கோ அது எல்லாத்தையும் இந்த தவளையால பார்க்க முடியும். அடுத்தது சன்ராங்க கூப்பிடுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பஞ்ச் பண்ணும்போது வர ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நான் அப்சர்வ் பண்ணி கூடிய சீக்கிரமே எனக்கு இந்த சீலை பிரேக் பண்ற லெவலுக்கு பவர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் நினைக்குது. சன்ராங் ரொம்ப பணக்காரி, ஃபேமஸோ கூட. அடுத்து போறது சன்ராங் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு, அப்சர்வ் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் நினைக்குது. பொண்ணு பஞ்ச் பண்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா போய் குத்துறா. அந்த பேரியரோட சேர்த்து அது கொஞ்சம் பின்னாடி நவுளுது. ஹே சன்ராங் மாசு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சீரப் பண்றாங்க. அவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 2019 இருக்கு. அவளுமே இப்ப எலைட் கிளாஸ் ரூமுக்கு செலக்ட் ஆகுறா. அடுத்து வாங்லிங் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இது அவன்தானா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. இது அந்த வேல்யூ 5 பையன் ரொம்பவும் வீக்கானவன் அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கிடைச்சா போதும், என்னால அந்த சீலை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஃப்ராக் பார்த்துட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது அவன்தானா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குது. அன்னைக்கு இம்மார்டல் ஸ்குவாடோட கேப்டன் அந்த ஃப்ராக் அடிச்சு போட்டிருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவளத்தையும் நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் சாப்பிட போகவும் குட்டி பையனா இருக்கிற நம்ம
நம்ம ஹீரோ அந்த பக்கம் நடந்து வரவோ ஒரு சைடிஸ் அதுவாவே என்ன தேடி வருது அப்படின்னு அந்த ஃப்ராக் சொல்லுது. நம்ம ஹீரோ ஒரே கிக்கு, அவ்வளவுதான் அந்த ஃப்ராக் கதை முடிஞ்சது. கீழே விழுந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம ஹீரோ எடுக்க வந்திருக்கான். சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் தான் அன்னைக்கு நான் அடிச்சு போட்டது அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஃப்ராக் ரொம்பவோ பயந்துட்டு இருக்கு. நான் நார்மல் கிளாஸ் ரூமுக்கு போறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ போய் பஞ்ச் பண்றான். வேணா 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 அப்படின்னு அந்த ஃப்ராக் பயப்படுது. நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அங்க இருந்த கேமராவே சிக்னல் லாஸ்ட் ஆயிடுது. சிக்னல் வருது, பார்த்தா அந்த ஃப்ராக் மட்டையாயி கிடக்கு. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எப்படி காமிக்கவோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ எரர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் டீச்சர் நேர்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்ததுனால டைரக்டா அந்த இடத்துக்கு வராரு. அச்சோ ஃப்ராகி போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. கண்டிப்பா இதை அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. சன்ரங் கடைசியா அதை பஞ்ச் பண்ணும்போது அதோட மொத்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையே எடுத்திருப்பா. இவன் கடைசியா அதை லைட்டா பஞ்ச் பண்ணவோ அது இறந்து போயிட்டு அவ்வளவுதான். அது சாகிறதுக்கு நம்ம ஹீரோயின் சன்ரங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்ணி அது இறந்து போய் அதோட ஸ்பிரிட் வெளியே போகிறத பாக்குறான். நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ எலைட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவோ எலைட் கிளாஸ் ரூம்ல இருக்கான். இப்ப அவங்களுக்கு டீச்சர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிட் எப்படி சமன் பண்றது அப்படிங்கறத அவங்க டீச் பண்றாங்க. ஸ்பேஸோட டைமென்ஷன்ல உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பிரிட்ஸ் உங்களால சமன் பண்ண முடியும். இப்ப ஒவ்வொருத்தங்களா பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப எடுத்தவனே சாவ்சின் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சமன் பண்றான். லெவல் பில்டப் இருக்கவோ பெருசா ஏதோ வரும்னு பார்த்தா பொண்ணுங்க யூஸ் பண்ற மேஜிக்கல் ஸ்டிக் வந்திருக்கு. எல்லாருமே அவனை கலாய்க்கிறாங்க. நான் இப்ப பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹாஜியோ அப்படிங்கிறவன் பண்றான். பார்த்தா அவனுக்கு ஒரு பொண்ணோட ஸ்கர்ட் வந்திருக்கு. எந்த எண்ணத்துலடா இருக்குன்னு ஒரு பொண்ணு பலார்னு மூஞ்சிலே வைக்க அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்னொன்னு வருது. சன்ரங்குக்கு தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஸ்கெலிட்டல் டாக் வந்திருக்கு. ஹே சன்ரங் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அடைச்ச இத்தனோண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. மிஸ்டர் வாங், நீங்க மட்டும் தான் இன்னும் எதுவுமே பண்ணல. நான் சொல்லி கொடுத்தது எதுவும் புரியலையா? நான் வேணா உங்களுக்கு திரும்ப டீச் பண்ணவா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவோ சரி வர வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அதை பண்றான். நம்ம ஹீரோவை பிளட் போட்டு இப்ப சமன் பண்ணவுமே பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இப்ப இறந்து போன அந்த ஃப்ராக் அந்த இடத்துக்கு சமன் ஆயிருக்கு. திரும்பவும் நீயா அப்படின்னு சொல்லி அது நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுது. இது எப்படி இருந்துச்சுன்னு சன்ரங் ஆச்சரியப்படுதா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இப்ப டீச்சர் வந்துட்டு அதை அட்டாக் பண்றாங்க பேர்ல சன்ரங் சமன் பண்ண அந்த ஸ்கெலிட்டல் டாக் தூக்கி அந்த ஃப்ராகி மேல போடவும் அந்த டாக் ஃப்ராக் ரெண்டும் கம்பைன் ஆகி ஃப்ராகி டாக்கியா இது மாறிடுச்சு. ஹே இது ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நைஸா அங்க இருந்து எந்திரிச்சு போயிருதான். எல்லாரும் பிடிச்ச அந்த டாகியை கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து நர்ஸ் ஏதோ வெடிச்சு வெளியே ஓடி வராங்க. சார் உங்க குழந்தை, சார் உங்க குழந்தைன்னு சொல்லவும் அச்சோ குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. சார் உங்க குழந்தை, அவனே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வெளியே எந்திரிச்சு நடந்து போறான் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ பிறந்தோடனே எந்திரிச்சு நடந்து வரவும் நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்காக அவங்க அப்பா ஒரு டிராகன் ஸ்லாட்டரிங் ஸ்வாட வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு வருஷத்தோட பாதி சம்பளத்தை நான் சேர்த்து வச்சு இந்த ஸ்வாட வாங்கியிருக்கேன். பணம் என்ன பெரிய விஷயம், எனக்கு என் மகன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆன்லைன்ல 3 நாள் கஷ்டப்பட்டு இந்த பெஸ்ட் ஸ்வாட கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஸ்வாட வாங்கணும்னு ஆசை ஒரு வழியா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிக்கிறாரு. 3 நாள் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல தேடினதுக்கு காரணம் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இருக்கிற ஸ்வாட வாங்குறதுக்காக தான். அவங்க 2 பேருமே மனசுக்குள்ள நினைச்சு சிரிக்கிறாங்க. அவங்களோட ஆசைகளை நம்ம ஹீரோ மேல திணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது அப்ப தெரியல. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தொடவும் அவனோட அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்னால அந்த ஸ்வாட் உடஞ்சு போயிருது. ஒரு குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கூட அந்த ஸ்வாட் தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்வாட் வாங்கினு சொல்லி அவங்க அப்பாக்கு அம்மாக்கு சண்டை வருது. இப்ப திரும்பவும் அவங்க வேற ஒரு ஸ்வாட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கிரெயினை போட்டு கசக்கி புழிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை வராம தடுக்கிறதுக்காக அந்த ஒரு முடிவை எடுத்தான். நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே பாத்ரூம் போயிட்டான். ஐயோ குழந்தை பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி டைப்பர் மாத்தணும்னு சொல்லி இப்ப அவங்க ஒரு வழியா அந்த ஸ்வாட மறந்துட்டாங்க. வாங்கலிங் இவ்வளவு சின்ன வயசுலயே அவன் குடும்பாளியை அவன் காப்பாத்திட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு 2 வயசு ஆகுது. அவன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நல்லாவே யூஸ் பண்றான். ஆனா அவங்க அப்பா அம்மா முன்னாடி அதை காமிச்சுக்கூட கூடாதுன்னு ஒரு லோ ப்ரொஃபைலையே மெயின்டைன் பண்றான். ஆனா 10 வயசா இருக்கும்போது அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ அழிச்சதை அவங்க அப்பா அம்மா பாத்துருக்காங்க. நம்ம ஹீரோவை டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணி கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை லோ ப்ரொஃபைலையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட் ரெடி பண்ணி அதை நம்ம ஹீரோ மேல ஓட்டுறாரு. அது நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவ்வளத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோவை நார்மலா வச்சிருக்கோம். பட் அந்த ஆம்லெட் இருந்துமே கூட நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தொடுற பாத்திரம் கூட உடைஞ்சு போகுது. உடனே அவங்க அம்மாவே வந்துட்டு நம்ம ஹீரோவை எதையோ தொட விடாம அவனுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு முடிக்கிறாங்க. மறக்காம அந்த கோல்டன் பில்ல போட்டுக்க, அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்ணணும் அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. கவலைப்படாத மகனே, நான் ஒரு ஸ்பெஷல் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்படிதான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருபடியா நீங்க ஒண்ணுமே கிழிச்சது இல்ல அப்படின்னு நம்ம ஒய்ஃப் சொல்லவும் இந்த தடவை கண்டிப்பா நான் அதை செஞ்சிருவேன் என் மகனுக்காக அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இவன் எப்படி எலைட் கிளாஸ் ரூமுக்கு போனோம்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம வைஃப் கிட்ட சொல்லவும் அவனோட 7 வயசுல என்ன பண்ணான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டே கேக்க ஊதுறங்கிற பேர்ல வீட்டையே அவன் கொளுத்திட்டான். அவனோட 8 வயசுல ஸ்டூடெண்ட்ஸ் அவனை டச் பண்ணதுக்கே பறந்து போய் விழுந்தாங்க. அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நம்மளாலதான் அப்பா அம்மா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கொஞ்சம் வருத்தப்படுறான். சோ இப்ப ஹை ஸ்கூல்லயாச்சும் லோ ப்ரொஃபைல ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சியாச்சாங் கத்திட்டு இருக்கான். எல்லாரும் சன்ரங்குக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சன்ரங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க சன்ரங்குக்கு ஓட் பண்ணா
அதை ஃப்ரீயா கொடுக்குறோம் இதை ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பசிக்குங்கிறதுனால கேண்டீன் போய் பாக்குறான். நம்ம ஹீரோக்கு நூடுல்ஸ் அண்ட் சிப்ஸ் தான் ரொம்பவும் பிடிக்கும். அங்க இருக்கிற நூடுல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆளா அவர்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல, இது சீட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்தவோ, கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தான் ஃப்ரீ தான். பட் இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா நீங்க சன்ரங்குக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. ஹே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி சியாச்சன் வந்து சொல்றான். இப்போ சன்ரங்கே அப்படி டைரக்டா களத்துல இறங்குறா. அவ இருக்கிற இடமே அப்படி பிரைட்டா இருக்குது. போதும் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு வரவும், ஹே சன்ரங் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பண்றது சீட்டிங், நியாயமா தான் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சியாச்சன் அவன் ஃப்ரெண்டு சொல்லவும், இதுக்கு பேரு சீட்டிங் கிடையாது, நான் என்கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சன்ரங் சொல்லவோ, அதுவும் கரெக்ட் தான் சியாச்சான் ஃப்ரெண்ட் சொல்றான். இது லஞ்ச கொடுக்குற மாதிரி இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். அது வந்து நீ எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு பேசிக்கிட்டு, அடச்சா என்ன தைரியம் இருந்தா இவன் இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. நான் உனக்கு 5 ஓட் போடுதேன், எனக்கு 5 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும், இவன் எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றான், சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. நீங்களும் தயங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸும் போய் இப்ப அந்த கேண்டீனையே காலி பண்றாங்க. சியாச்சானோட ஃப்ரெண்டு நானும் போய் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் மூஞ்சிலே குத்துறான். என்னதான் இருந்தாலும் இது சீட்டிங் தான் அப்படின்னு சொல்லவும், சியாச்சான் நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, இந்த ஜூஸ் எடுத்துக்கோ, எனக்கு நீ ஓட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிடவோ இப்போ அவளோட வேலையை அவ ஆரம்பிக்கிறா. சன்ரங் இப்போ ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணவும் அவகிட்ட யாரெல்லாம் அந்த கிஃப்ட்ஸ் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் தலைக்கு மேலேயும் சன்ரங் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ சன்ரங்கோட கண்ட்ரோல் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் வாங் தான். ஆமா அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி அவ தேடுனா. அவர் அப்பவே இங்க இருந்து கிளம்பிட்டாரு மேடம், போகும்போது இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டெய்லி கொடுக்குற அந்த கோல்டன் பில்லை இவ கிட்ட கொடுத்துருதா. எனக்காக இவ்வளவு ஸ்பெஷலா அவன் கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் வருது. இப்போ டீச்சர் கிளாஸ்க்கு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. எல்லாருமே சன்ரங் மேல தான் பைத்தியமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒருத்தனை தவிர இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏன்ஷியன் ஆர்ட் ஆஃப் கன்வென்மெண்ட், இதை செடியூஷன் சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மத்த எல்லாரையும் உங்களோட ஃபேன்ஸா அவங்களால மாத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லவோ, ஒருவேளை டீச்சர் என்னோட ஸ்பெல்ல கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி சன்ரங் யோசிக்கிறா. இது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் காலத்துல தான் டெக்னிக் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. மத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கிறது மூலமா தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை எப்படி தான் வலையில விழ வைக்கலாங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஸ்பெல்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். யாரெல்லாம் அவங்க கிட்ட கிஃப்ட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க ஃபேன்ஸா மாறிடுவாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவோ, எல்லாமே இன்னைக்கு காலையில சன்ரங் பண்ணது மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சன்ரங் பயப்படுறா. சார் ஒருவேளை நம்ம இந்த ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவும், அது ரொம்பவும் சிம்பிள், பதிலுக்கு நீங்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல வேலை நான் அவளுக்கு பதிலுக்கு கிஃப்ட் கொடுத்ததுனால இந்த ஸ்பெல்ல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். ஆனா அந்த பாடி கார்டு அவகிட்ட கொடுத்துருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு செய்கையிலேயே காமிக்கவும் இந்த பிள்ளை தான் சொல்றான் போல, அதை நான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ப்ளீஸா, ஓ இதை சாப்பிட்டா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதிகமாகும்னு சொல்றான் போல, ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ அதை சாப்பிட்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணது அந்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ இதை சாப்பிடுவா அச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்றதுக்கு தான் அவங்க அம்மா அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அவ சாப்பிடவும், என்ன என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் மேல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி தோணுதுன்னு சன்ரங் பாக்குறா. அவளோட வலையில இருந்து இப்ப எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. அவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியாகி இப்ப அப்படியே அவ டயர்ட் ஆகுறா. இதை செய்யறதுக்கு சன்ரங் தான் பெர்ஃபெக்டான ஆளா இருப்பா, இதை வந்து செஞ்சு காட்டுமா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாரு. அப்ப கீழே கிடந்த கேன் தடிக்க அவ கீழே விழ போகவும் நம்ம ஹீரோயிக்கா வந்து அவளை பிடிக்கிறான். சன்ரங் என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா, சரி வாங் நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும், பிடிச்சிருந்தா அவளை நம்ம ஹீரோ டக்குனு விடவா அவ கீழே விழுறா. நம்ம ஹீரோ இப்ப அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம கிளாஸோட பிரசிடென்ட்டா இருக்க போறது ஜியாச்சாங் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிட்டு போறாரு. இப்ப ஜியாச்சாங் தான் அதுல ஜெயிச்சாங்கிறதுனால இப்ப எல்லாருமே அவனை ரொம்பவும் பாராட்டுறாங்க. சன்ரங் என்னதான் சீட்டிங் பண்ணியிருந்தாலுமே அவ தோத்து போயிட்டா. அவன் இந்த ஸ்பெல்ல ரொம்பவே ஈஸியா கிராக் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பார்க்க சாதாரணமா தான் தெரிஞ்சான். ஆனா ஒரு தடவை அதை கேட்டுட்டே அந்த ஸ்பெல்ல அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யாருக்கோ ரிப்போர்ட் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல, ஜெயன் ஃபிராக் தோக்கடிச்ச லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லப்படுற ஜுவாஹி. அவர் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்காரு. நான் தோத்து போகணும்னு தான் அந்த வாங் நினைச்சிருந்தா எதுக்காக எனக்கு அந்த கேண்டீன்ல ஹெல்ப் பண்ணா, நான் ஏன் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சன்ரங் யோசிக்கிறேன். போல நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஆரம்பிக்குது. கோல்டன் பில்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் கிளாஸ் எடுக்க போறாங்க. பில்ஸை மேக் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருக்க பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்லவும், நான் லேட்டஸ்ட் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கடுப்பேத்துறா. அப்ப நம்ம சாவ்சிங் என்னடான்னா இருக்கிறதுலயே பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். இது எங்க தாத்தாவோடது, எங்க வீட்டோட பாரம்பரியம், லெவல் 9 பில்ஸ் வரைக்கும் இதுல செய்யலாம். இதை பார்த்துட்டு சன்ரங்குக்கு என்ன ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் கற்பனை கண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் ஏதோ நடக்காததான் கற்பனை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் நினைக்கிறான். சன்ரங் எப்பவும் போல ரெட் கார்பெட்லாம் போட்டு வேற லெவல் என்ட்ரி கொடுக்குறா. தன்னோட அந்த ஏன்ஷியன் பாத்திரத்தை காமிச்சவ மனசு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சியாச்சான் அவகிட்ட பேசலான்னு போனா, வாங்கலிங் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட பேச போகவும் அவனுக்கு பல்ப் ஆகுது. அவ தலைக்கு மேல நம்ம ஹீரோட பேர் இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். நான் எனக்கே தெரியாம இவளை எப்படியோ செடியூஸ் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவ தலையை தொடவும் எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல கலச்சு விட்டு
அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போறான். அவளுக்கு ஒன்ன விட லெவல் 5 தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு ஹாக்வா வந்துட்டு சுவாச்சின கடை பேத்துறான். நம்ம ஹீரோ அவ்வளவு க்ளோஸா வந்ததுனால சன்ராங் ரொம்பவும் வெக்கப்படுறா. பில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இதை மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இதை எப்படி பண்றாங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கல் பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை பண்ணணும் இதை பண்ணணும் டீச்சர் செம ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கிறாங்க. கடைசி அதை ஹீட் பண்றதுக்காக உள்ளதுக்கு வச்சுட்டு 7 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர் கேட்கவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் யோசிச்சுட்டு சரி புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹாக்வாக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவன் ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிக்கிறான். சியாச்சானோட ஃபேமிலிக்கு சொந்தமானதுன்னு அதை சொன்னா அதுல நிறைய பில்ஸ் மேக் பண்ணலாம். கம்மியான பில்ஸ் மேக் பண்ணா சக்சஸ் ஆகுமான்னு தெரியல. சன்ராங் என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறான். அதை ஹீட் பண்றதுக்கு அவ ஒரு பெரிய மிஷினையே கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ சிம்பிளா அவனை கொண்டு வந்திருக்கான். பில்ஸ் நாங்க மொத்தத்துல ஹீட் தான் பண்ணணும். அவனும் ஹீட் தானே பண்ணும். ஒருவேளை இது ஒர்க் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஹாக்வா யோசிக்கிறான். என்னோடது ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் பாட் அப்படின்னு சொல்லி அவன் ஓபன் பண்றான். அந்த மேஜிக்கல் பாட்டால டெம்பரேச்சர் அண்ட் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எடுத்து அந்த பாத்திரம் ஒர்க் ஆகுது. இவங்க செய்யற எல்லாத்தையும் ஃப்ராகி டாகியும் வந்து பாத்துட்டு இருக்கு. ஹீட் தாங்க முடியாம சியாச்சானோட பாத்திரம் வெடிச்சிருது. அவசர கொடுக்க மாதிரி தப்பா பண்ணா எப்படிதான் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அச்சோ போச்சு எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே வெளியே ஓடுறான். அழுதுகிட்டே போய் அவன் கிரவுண்ட தான் சுத்தி ஓடி வருவான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். இது ரெடியாக 7 மணி நேரம் ஆகுங்கிறதுனால 7 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்துக்கலாம். இப்ப அவங்க எல்லாருமே வெளியே போறாங்க. இந்த பில்ஸ் சாப்பிட்டு என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை ஏத்திக்கிட வேண்டியதான். நான் நார்மலா இருந்தப்போ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஒரு டீமன் கிங்கா மாறினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராகி டாகி நினைக்குது. நீ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கவும் ஹாக்வா பாத்திரத்தை தூக்கிட்டு அது ஓடுது. நம்ம ஹீரோவும் அதை துரத்தி போறான். நான் அவனை ஏமாத்தி நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்டேன். அவன் லூசு பையன் டைரக்டா கீழே குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இப்ப ஃப்ராகி டாகி திரும்பினா நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். நீ எப்படி இங்க வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதை அடிச்சுட்டு அதோட பாத்திரத்தை வாங்கிட்டு வரான். பாத்திரம் உடஞ்ச சோகத்துல அழுதுகிட்டே கிரவுண்ட சுத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபேமிலியோட அந்த பாரம்பரிய பாத்திரம் எனக்கு வேணும். அதுல நான் கோல்டன் பில்ஸ் செஞ்சு நம்ம ஃபேமிலியை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரி நீ அதை எடுத்துட்டு போய் நம்ம ஃபேமிலியை பெருமைப்படுத்து. பட் அந்த பாத்திரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உன்னை நிக்க வச்சு புதைச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு அவன் ரொம்ப பயப்படுறான். டாகி வாய வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு வர. பட் ஹாக்வாவோட பாத்திரம் நம்ம ஹீரோ கையில இருக்கிறத பார்த்த ஹாக்வா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொல்ல வரவும் என்னோட பில்ஸை நீ நாசம் பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படித்தானே அப்படின்னு ஹாக்வா நம்ம ஹீரோவை மிரட்டுறான். ராகிட்டோ அதை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுகிட்ட இருந்து நான் அதை காப்பாத்தினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அழுதுகிட்டே ஓடி எனர்ஜி ஃபுல்லா கம்மியாகி வாட்சனுக்கு இப்ப இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. சன்ராங் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி கலாய்க்கிற மாதிரியும் அவன் ஃபேமிலி பாத்திரத்துக்குள்ள போட்டு அவனை அடைச்சு நம்ம ஹீரோ மைக்ரோ ஓவன்ல போட்டு அவனை எரிச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஹெலிசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் உடம்ப சுத்தி அப்படியே ஒரு ஈவில் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உன்னோட மேஜிக்கல் பாட்டுக்கு உயிர் இருக்கு. அதுக்கிட்டே நீ வேணா டவுட் இருந்தா கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அதை கழுவுனதுனால அதுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. என் ஸ்பெஷல் மேஜிக்கல் பாட்டுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டல நீ ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்வா நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ நவுன்றதான் நேரா அது சியாச்சான் வாய்க்குள்ள போய் அப்படியே அவன் மயங்கி விழுந்துருதான். அச்சோ இந்த இங்க்ல பாய்சன் கலந்துருக்கு இவன் டைரக்டா வாய்க்குள்ள வர போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயப்படுறான். நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி இவனை சரி பண்ணலான்னு போகவும் வாங்க இது நமக்குள்ளே இருக்கட்டும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ என்னோட பாத்திரத்தை எடுத்ததுக்கு நான் உன்னை மன்னிச்சிருந்தேன். பட் பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கறான். அவன் உடம்பு ஃபுல்லா இப்ப பாய்சன் பரவி இருக்கு. இவனை எப்படியாச்சும் நம்ம கியூர் பண்ணணும். அதுக்கு ஒரு பிள்ளை ரெடி பண்ணணும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவும் எனக்கு பண்ண தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு மச்சி. சீக்கிரமா இவனை சரி பண்ற அந்த கோல்டன் பிள்ளை ரெடி பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் போய் எடுக்கிறான். அதை எப்படி செய்யறதுங்கிற மேஜிக் ஸ்க்ரோலையும் போய் எடுத்து ஒவ்வொன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்றாங்க. ஹாக்வாவோட அந்த ஸ்பெஷல் பார்ட்குள்ளேயே தூக்கி அதை வைக்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அச்சோ இது கிரியேட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமே. இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துவாங்க. அதுக்குள்ள அவனை சரி பண்ற அந்த பில் ரெடி ஆகாது. நான் தான் அவனுக்கு விஷம் வச்சுட்டேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அச்சோ அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயந்துட்டு இருக்கான். ராகிட்டோ அந்த பாட்டை திருட போகவும் டக்குன்னு ஹாக்வா வந்து அதை அட்டாக் பண்றான். அவன் அட்டாக் பண்ணும்போது இந்த டாகி கத்தவும் அது வாயில இருந்து ஒரு மேஜிக்கல் சோர்ஸ் வருது. இந்த பாட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு ஹாக்வா ஆச்சரியப்படுதான். நம்ம இந்த டாகியை அட்டாக் பண்ணதுலதான் ஏதோ ஒண்ணு நடந்து அந்த பாட்டு இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ ஹாக்வாவோ அந்த டாகியை பிடிச்சி திரும்பவும் அதை அட்டாக் பண்ணுவோம். அது வாயில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அட்டாக் பண்றது நிறுத்துங்கடா. அது என்னோட ஸ்பெஷல் பவர் டைம் லைன் கண்ட்ரோல்ரா. என்னால டைமை ஃபாஸ்டா முன்னாடியே கொண்டு போக முடியும் பின்னாடியே கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த டாகி சொல்லவும் அப்படின்னா ஃப்ராகியை அட்டாக் பண்ணி நம்மளால டைமை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா மத்தவங்க வரதுக்குள்ள நம்ம அந்த பில்லை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் அதை பொறுத்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சார்ஜ் சரி பண்ற அந்த பில்ஸ் அவங்க மேக் பண்ணிட்டாங்க. பட் அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஃப்ராகி டாகி வாயில அந்த இங்கோத்தி பாய்சனை செலுத்திட்டு அவங்க கிரியேட் பண்ண பில் கியூர் பண்ணதான் பாக்குறாங்க. அது ஒர்க் ஆகுது. சார்ஜனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள பார்த்தா மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அச்சோ போச்சு நம்ம மாட்ட போறோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கோம். சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுவோம். நான் போய் டீச்சர் சமாளிக்கிறேன் அதுக்குள்ள நீ ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்வா வெளியே போறான். ஹாக்வா நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களோட கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்க வந்துட்டீங்களா? சரி வாங்க அப்ப உங்களோடதே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் இப்ப அவனோட ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்காக போறாங்க. உள்ள யாரையுமே காணோம். வாங்க இங்க அவனை மறைச்சு வச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாக்வா பாக்குறான். ஆனா இதுக்குள்ளதான் எந்த பில்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் பயந்தா. பரவாயில்ல ஹாக்வா லெவல் 5 கோல்டன் பில்லர் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வாங்க அவன் ஓவன்ல செஞ்சது தூக்கி நான் மாட்டக்கூடாதுன்னு என்னோடதுல தூக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
ஹாக்வா நினைச்சுக்கிறான். மிஸ்டர் வாங், நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்களா? சரி, உங்களோட பாப்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவனோட எனக்கு கொடுத்துட்டாம அவன்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஹாக்வா பயப்படுறான். பார்த்தா அவன்கிட்ட எரிஞ்சு போன ஒரு பில் இருக்கு. நீங்க இன்னும் நல்லா கத்துக்கணும்னு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோட அவன்ல இருந்து தூக்கி ஹாக்வா குள்ளத்துல வச்சுட்டு சாவ்சினோட பாத்திரம் வடிச்சிருச்சு, அதுக்குள்ள இருந்து தூக்கி அவனுக்குள்ள வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைக்கிறான். எனக்காக டீச்சர் கிட்ட திட்டு வாங்குறானே, இனிமே வந்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹாக்வா நினைக்கிறான். பட் உண்மை என்னன்னா, பாத்திரத்தை கழுவும் போது ஹாக்வாவோட பில்ல நம்ம ஹீரோ எடுக்கவே இல்ல. இவங்க பாய்சனுக்கு அந்த ஆன்டிடோட்டை ரெடி பண்ணும்போதும் அந்த பில் உள்ளே தான் இருந்திருக்கு. ராகி டாகி பவர் பெற யூஸ் பண்ணதுனால அது கோல்டன் பில்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதையுமே மாத்திலாம் வைக்கல. நம்ம ஹீரோ அவன்ல செஞ்ச பில் உண்மையிலேயே ஃபெயிலியர் தான் இருக்கு. சின்ன நம்ம ஹீரோ அவனோட பாத்திரத்துக்குள்ளேயே தூக்கி மறைச்சு வச்சிருக்கான். ஒரு வழியா நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹாக்வா பாக்குறான். எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அப்படின்னு அவன் பயந்துட்டு இருந்தா, கவலைப்படாத, வாங்க உன்னோட பாத்திரத்தை சரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். என்னோட உயிரை நீ காப்பாத்திட்ட, நீ தான் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாவ்சின் ஹாக்வா இவங்க 3 பேருமே பெஸ்ட் பாடி சைடு தாங்க. ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. ஜெயின்ட் வில்க்கு மேல நின்று நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்குது வாங் அப்படின்னு சன்ரங் சொல்றா. பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே சன்ரங் தன்னோட டார்கெட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு தெரியல அவளோ ஒரு டார்கெட்னு. அவளை கொல்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அந்த கில்லர்ஸ் இவ்வளவு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது சன்ரங்க்கு தெரியாது. வாங், நாளைக்கு என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு அவ கேட்கறா. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்ல போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டார்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சன்ரங் ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பொண்ணு தான் அப்படின்னு அந்த கில்லர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாஸ் லேடிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் லேடியோ சொல்றா. அந்த கில்லர் டார்கெட்டை ரெடியா வச்சுட்டு நிக்கவும் நம்ம ஹீரோ அவனை பாக்குறான். அந்த கில்லர் திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் நாளைக்கு என் கூட டேட்டிங் வா அப்படின்னு சொல்லி சன்ரங் கெஞ்சுறா. இங்க சியாச்சான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டேய், எதுக்குடா சம்பந்தமே இல்ல பண்ற, டார்கெட்டை ஒழுங்கா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லவும் சரி ஓகேன்னு திரும்பவும் அந்த கில்லர் டார்கெட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட டீச்சர் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். என் கூட வா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவோ டக்குனு போறான். டீச்சர் கூப்பிட்டதுக்காக எஸ் நம்ம ஹீரோ எந்திரிச்சிருப்பான். ஆனா சன்ரங் வந்துட்டு அவ கூட டேட்டிங் வர்றதுக்கு தான் அவன் எஸ் சொன்னான்னு நினைச்சுக்கிட்டா. டார்கெட் நம்ம பார்வையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கில்லர் சொல்லவும் சரி திரும்ப வந்து அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றா. 2 கில்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத ஃப்ராகி டாகி நோட்டீஸ் பண்ணுது. என் கூட டேட்டிங் வர வாங்க ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி சன்ரங் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சன்ரங் ரொம்ப பாப்புலர்ன்றதுனால இப்போ அது எல்லா இடத்துலயும் வைரலா பரவ ஆரம்பிக்கி. ஓ, இவன் தான் அந்த வேல்யூ 5 பையனா, இவன் தான் அந்த வேல்யூ 5 பையனா, இவன் மட்டும் சன்ரங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிடலன்னா இவன் நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த கில்லர் லேடிக்குமே இந்த நியூஸ் தெரிய வருது. நாளைக்கு வா டேட்டிங் போறாள, என் வேலை அப்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறா. லெஜெண்டரி ஹீரோ ஜுவாங்கி தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலோ கூட. அவர் தான் டீச்சரை விட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. நான் வாங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவர் சொல்லவோ ஓ புரியுது அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் வெளியே போறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ராக் அழிச்ச சின்ன பையன் நீ தானே, நீ ஜஸ்ட் அதை ஒரே கிக்ல கொண்டுட்ட, ஆனா நீ கொன்னதுக்கு எல்லாரும் நான் தான் கொன்னேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. மாஸ்டர், உங்களை தான் நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களோட பவர்ஸ் எல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இத்தனை வருஷமா உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் 50 உன்னோட 50% இந்த மெமரியை நான் எரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மெமரியை எரேஸ் பண்ணிருக்கான். இந்த மேஜிக் யூஸ் பண்ணி குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரு பர்சன் மைண்ட்ல இருந்து மறக்கடிக்க முடியும். 100% இதை யூஸ் பண்ணா அவங்க பிரெயின்ல ஏதாச்சும் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ சேஃப்டிக்காக 50% யூஸ் பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்பவோ டீச்சர் போயிட்டு உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சதா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அப்படியே அரண்டு போய் நிக்கிறாரு. ராகி போயிட்டு நம்ம ஸ்கூல்ல 2 கில்லர்ஸ் வந்துட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். நம்ம ஹீரோ இப்ப தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சன்ரங் போயிட்டு வாங் என் கூட டேட்டிங்க்கு வா, வாங் என் கூட டேட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு கெட்ட கனவு வருது. இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவன் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா சன்ரங் அவளோட காரு பாடி கார்டு எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு டேட்டிங்காக நின்றுட்டு இருக்கா. இது என் பையன் படிக்கிற வயசு, அவனோட படிப்பும் வளர்ச்சியும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிதான் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்தா ஒரு பொண்ணை வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு, மகனே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அவங்க அப்பா ஒன்ன விட சின்ன பையனா இருக்கும்போதே என் கூட டேட்டிங்ல வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவி கிடக்குற நியூஸ் நம்ம ஹீரோ பாக்குறான். சீக்கிரம் எந்திடா சோம்பேறி, சன்ரங் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால மெசேஜ் போட்டிருக்காங்க. சன்ரங்க்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக சில கோல்டன் பில்ஸ் அவங்க அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது அவளுக்கு கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ இது சாப்பிட்டுதான் இவளோட ஸ்கின்னு பாரு பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோ பிடிச்சி வெளியே தள்ளி போயிட்டு வா மகனே அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ சன்ரங் வந்து நம்ம ஹீரோவா கார்ல ஏற சொல்றா. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏறி உட்காருதான். ட்ரெஸ் மீடியன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அவங்க இப்போ வேல்யூ 5 வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் மூலியமா எல்லாம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த 2 கில்லர்ஸுமே வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை டார்கெட்டை மிஸ் பண்ணீங்க, நீங்க மிஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. சன்ரங் வந்து அவ ஃபேமிலிக்கு சொந்தமான ஹெவன்லி பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. கிட்டத்தட்ட அது ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரின்னு வச்சுக்கிடலாம். எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னதுனால மத்த பப்ளிக் எல்லாத்தையும் இன்னைக்கு உள்ள விடல, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ இந்த மொத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே இன்னைக்கு உங்க 2 பேருக்கு மட்டும் தான், நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், வாங்க என்ன பாத்துக்கிடுவா. சோ என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவ சுத்தி பார்க்கலாம்னு கிளம்புறா. என்ட்ரன்ஸ்ல இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அந்த கில்லர்ஸ் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. இந்த சிலையோட வாயில நீங்க கை
வச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் அது சொல்லும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். வா நம்ம இதுல கை வைக்கலாம், நம்மளோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. சரி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படியே நம்ம ஹீரோவை இழுத்து போகும். அந்த கில்லர் அவளை கரெக்டா ஷூட் பண்றான். அச்சோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவை அசால்ட்டா வாயாலேயே புல்லட்டை பிடிச்சிருதான். ஆனா சன்ரங்குக்கு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு ஸ்பின் பண்ணி அந்த புல்லட்டை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருதான். வா நீ என்ன பார்த்து தானே சிரிச்ச அப்படின்னு அவ வைக்கப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபிளாஷ் அடிச்சு இந்த சம்பவத்தை அவங்க மெமரியில இருந்து எரேஸ் பண்ணிருக்கான். சரி வா நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவ கூட்டிட்டு போறா. அந்த கில்லர்ஸுமே என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டாங்க. கன்னு சரியா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கில்லர்ஸ் வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்கான். அண்ட் எப்பவும் போல ஃபிளாஷ் அடிச்சு எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கான். கில்லர்ஸ் ஒரு அட்டாக் ஃபிளாஷ், கில்லர்ஸ் ஒரு அட்டாக் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னதுனால இந்த ஜெயின்ட் பில்ல நம்மளுக்காக ஸ்பெஷலா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அந்த கில்லர்ஸும் அடுத்த பெட்டியில போய் ஏறிக்கிடுறாங்க. கில்லர்ஸ் வந்திருக்காங்கிறத வாங்கி பார்த்துட்டு அவரோட மேஜிக்கல் ஸ்குவாடுக்கு கான்டாக்ட் பண்றாரு. மேடம் சன்ரங்கோ மிஸ்டர் வாங்கோ இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இப்ப ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. சன்ரங் லைட்டா வைக்கப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்ததுனால இவனுங்க வந்ததை கவனிக்கல. துப்பாக்கிய வச்சு மிரட்டி நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்கார சொல்லிட்டு இவனுங்க ஆப்போசிட்ல உட்காரானுங்க. கில்லர்ஸ் வந்ததுனால சன்ரங் மோடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காளன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அமைதியா அப்படியே என்ஜாய் பண்றான். அங்கிள் நீங்க சேட் ஆஃப் ஆக்ஷனை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சன்ரங் கேட்கவும், மேடம் இந்த பொண்ணு சம புத்திசாலி, எடுத்தோடனே நம்ம சேட் ஆஃப் ஆக்ஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுவோம். டேய் அவ உங்ககிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்கா, நீங்களும் உளறிட்டு இருக்காதீங்க, அவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வாங்க எதுவோ பண்ணிடுறீங்க அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இப்ப மேஜிக் ஸ்குவாடுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்க என்னதான் இப்ப ஆபத்துல இருக்கான், என்னால இப்ப அவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சன்ரங் ஃபீல் பண்ணவும் விருப்பமே இல்லாம தான் நம்ம ஹீரோவா கூட டேட்டிங் வந்திருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோ ஒரு கில்லரை அப்படியே பறக்க விட்டுருதான். இன்னொரு கில்லர் பயந்து நடுங்கிட்டு இருக்கவும் அவனையும் அப்படியே பறக்க விட்டுருதான். மேஜிக் ஸ்குவாட் டீம்ல இருக்கவங்க அந்த கில்லர்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதே சேம் டைமிங்ல அந்த ஃபயர் ஒர்க்ஸ் படிக்கவோ அப்படியே அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க உங்களுக்கு கருணை காட்டியிருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்வாங்கி சொல்றான். இந்த தடவை நம்ம ஹீரோ அவளோட மெமரியை எரேஸ் பண்ணல, அதுக்கு பதிலா இதை யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன், நமக்குள்ளே சீக்கிரட்டா இருக்கட்டும் ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ்வளோ ப்ராமிஸ் பண்றா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறாங்க. இந்த சீனை தான் ஃபர்ஸ்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. சன்ரங்க்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் லவ் அதிகமாகுது. நம்ம ஹீரோக்கு சன்ரங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படின்னா சன்ரங் இன்னும் உயிரோட சேஃபா தான் இருக்கிறாள். என்னோட கிளைண்ட் கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன், எதனால இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி கேட்கவும், மேடம் சன்ரங் கூட இருந்து அவளை காப்பாத்தின அந்த ஒருத்தர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறேன், எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம போட்டு தள்ளுறா. சேட் ஆஃப் ஆக்ஷன்ல இது நாள் வரைக்கும் 100% சக்சஸ் ரேட் தான், அதனால தான் நம்ம டாப்ல இருக்கோம். ஆனா இந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம பேரே கெட்டு போயிடும். நான் ஷேடோ கில் ஆர்டரை இஷ்யூ பண்றேன் அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்லவும், ஆனா பாஸ் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். சொன்னது செய் புரிஞ்சுதா அப்படின்னு அவ சொல்லவும், ஓகே பாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பறந்துட்டு இருக்கு. சன்ரங் இப்ப கார்ல வந்து இறங்கவுமே அவ பாடி கார்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. சாதாரணமா ரோட்ல தானே நிக்கிறா, மிஷின் கண்ணை வச்சு போட்டு தள்ள வேண்டியதானு கேட்கவும், ஆனா பாஸ் அப்படி பண்ணா நெகட்டிவ் சோசியல் இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். இந்த பையன் தானே நேத்து அந்த பொண்ணு கூட டேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பையனால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்னு காமிக்கி வாங்க வாங்க அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. நேத்து அவ கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் வாங்கினா அதுல மேஜிக் ஸ்பெல்ல போட்டா அது எஃபெக்டிவா இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். உங்க டேட்டிங்ல எப்படி போச்சு, இந்த கை தானே அவளை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சன்ரங் அங்க வரவோ ஏதோ பிரச்சனையா அப்படின்னு ஹாக்வா கேட்கறான். ஏன் அப்படின்னு அவ கேட்கறா. உன்னை சுத்தி ஒரே பாடி கார்ட்ஸா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். உங்களை கொல்ல நேத்து கூட ட்ரை பண்ணாங்கல்ல, அதனாலதான் இந்த ப்ரொடெக்ஷன் டீச்சர் சொல்லவும், என்ன கொல்ல வந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நான் போட்ட மேஜிக்கல் ப்ராமிஸ் எஃபெக்டிவா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறான். அவங்க உங்ககிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களை பிடிச்சிட்டேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஸ்வாஹி சொல்றான். நேத்து என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. இப்ப சன்ரங் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. மாஸ்டர் நீங்க அவங்கள கருணை காட்டி உயிரோட விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி வந்து சொல்லவும், அவங்கள பிடிச்சது நான் இல்ல நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோவை மெமரியை மாத்திருக்கான். சோ அதனாலதான் ஸ்வாஹி வந்துட்டு அப்படி சொல்றான். இவன் மேல நான் போட்ட மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் ரிலாக்ஸா இருக்கான். இம்மார்டல் ஸ்வாஹி நீங்க உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான், தனியாலவே பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சியாசான் சொல்றான். ஷேடோ ஃபேக்ஷன்ல இருந்து ஷேடோ கில் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். டியர் டார்கெட் எப்படி இருக்க, இந்த ஷேடோ கில் ஆர்டர் பெறவங்க அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு சன்ரங் பயப்படுறா. இந்த ஸ்வாஹி தான் நேத்திய ஆளுங்களை தடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி டென்ஷன் ஆவரா. கவலைப்படாதீங்க மிஸ் சன்ரங், ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொடக்கு போடுவோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல பெரிய ப்ரொடெக்ஷனே இருக்கு. ஏன்டா ஒரு நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு கேட்டை சாத்திட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே மாட்டிட்டு நிக்கிறான். ஸ்கூலை சுத்தி ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறோம். அது போக ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் அண்ட் டீமன்ஸ் கூடயே சண்டை போடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்தவங்க. அது போக ஆர்மடி ஏஜென்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கை தட்டினா, வெல்கம் மிஸ் சன்ரங் அப்படின்னு சொல்லி நிறைய மொட்டை பாஸ் செக்யூரிட்டிங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க பாடி கார்டாச்சேன்னு சன்ரங் யோசிக்கவும், உங்க அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ண அவர் தான் ஸ்பெஷல் கோல்டன் ஃபேஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு நீங்க 4 பேரும் என்னோட ரூம்லயே இருக்கலாம், இந்த ரூமை சுத்தி ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோட டீச்சரை இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. என்ன மீறி இந்த ரூம்குள்ள ஒரு கூட நுழைய முடியாது அப்படின்னு ஸ்வாகி சொல்லவும், சார் ஒரு இருக்குது அப்படின்னு ஹாக்வா சொல்லவும், அதையும் போட்டு தள்ளுறாங்க. எந்த ஒரு ஆபத்து இல்ல, ஆல் கிளியர் அப்படின்னு சொல்றாங்க. ஹே அது 7 ஸ்டார் ஸ்குவாட் தானே அப்படின்னு சொல்லி சியாச்சான் ஆச்சரியமா பாக்குறான். வெளியே யாராச்சும் ஸ்னைப்பர் இருந்தாங்கன்னா கூட அதை அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு ஸ்வாகி
சொல்லவும் இவ்வளவு டைட் செக்யூரிட்டியை மீறி யாராலையும் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு டீச்சர் சொல்லவும் என்னது டைட் செக்யூரிட்டியா, இதெல்லாம் ஒரு டைட் செக்யூரிட்டியா, நம்ம ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்றா. அசால்ட்டா கிரவுண்டுக்கு அடியில வழியா தோண்டிக்கிட்டே ஒருத்தன் உள்ள வந்துருதான். இவனுங்க எல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கிற காமெடியான வெப்பனை வச்சு எல்லா செக்யூரிட்டிஸையும் மட்டையாக்குறான். இப்போ கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸையுமே வந்துட்டு அவன் மட்டையாக்கிருந்தான். இவனோட பேரு ஜோவோங். ஷேடோ ஃபேக்ஷனோட ஹேமர் டீம்ல நம்பர் 3 இருக்கிறான். நம்பர் 2 நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்றான். அவங்க ஒன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பர் 2 இவங்கிட்ட சொல்லவும் பார்த்தா அங்க இருக்கிற கேமரா வந்துட்டு இவனோட அந்த காமெடியான வெப்பனை வச்சு அழிக்கிறான். ஜுவாயி இன்னும் நிறைய செக்யூரிட்டிஸை உள்ள இறக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க யாராலையும் நம்மள நெருங்க முடியாது அப்படின்னு டீச்சர் திரும்பி பார்த்தா அவங்க எதை பத்தியே கவலைப்படாம ஜாலியா போன் நோண்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் நேத்து டேட்டிங் போனாங்களே, என்னாச்சு, அங்க யாரோ கொலைக்காரங்க வந்தாங்களாமே, அந்த கொலைக்காரங்க அந்த லவ்வர்ஸ கொல்ல பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லவோ என்னது லவ்வர்ஸா அப்படின்னு வைக்கப்படுறா. நாங்க இம்மார்டல் ஜுவாஹியோட ரூம்ல தான் இருக்கோம், கில்லர்ஸ் எல்லாம் எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவளை அப்படியே பாக்குறான். ஹீரோயினும் ரொமான்டிக்கா பார்க்கவோ ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க டீச்சரும் அந்த குரூப்லயே மெசேஜ் பண்றாரு. சார் நாங்க எல்லாம் கோல்டன் ஃபேஸ் ஆளுங்க, எங்களை மீறி அவங்களால உள்ள வர முடியாது அப்படின்னு சன்ரங்கோட பாடி கார்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல டாக்ஸின் கேஸ் பரவுது. ஷேடோ ஃபேக்ஷனோட இன்னொரு கில்லர் உள்ள வரான். ஒரே அட்டாக்லயே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே அவன் காலி பண்ணிருந்தான். இவனோட பேரு ஜோயிங். ஹேமர் டீமோட நம்பர் 2. இவனும் ஒரு கோல்டன் ஃபேஸ் ரெட் ரிப்பன். டாக்ஸிக்ஸ்ல இவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். நம்பர் 2 நம்ம மறைஞ்சிருந்து தான் அட்டாக் பண்ணணும், இப்ப பாரு எல்லாரும் என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு நம்பர் 3 சொல்லவும் நீயே பாத்துக்கோ நம்பர் 3 அப்படின்னு சொல்லி நம்பர் 2 கிளம்புறான். திடீர்னு பார்த்தா புல்லட் மாதிரி அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. பார்த்தா அது ஒரு சாதாரண சாக் பீஸ். நீ யாரா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் கேட்கவும் நீ கொல்ல வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர், அவங்கள நீ தொடணும்னா என்ன தாண்டி போயாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பிளான் எல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்கல அப்படின்னு கில்லர் லேடி கேக்குறா. ஆமா மேடம், 7 ஸ்டார் ஸ்குவாட் யாருமே என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்விசிபிளா நின்னுட்டு இருக்கான். ஜுவைச்சன் இவன் தான் ஹேமர் டீமோட நம்பர் 1. இவன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஹேமர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லான இம்பாக்டை ஏற்படுத்தும். தேவையான எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணதா அவங்க எனக்கு கீழே தான் இருக்காங்க, நான் அட்டாக் பண்ணி அவங்கள கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 சொல்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வின் பண்ணிட்டீங்க. உங்களோட ஸ்பெஷல் ட்ரை நூடுல் நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு ட்ரோன் மூலியமா டெலிவரி பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. எல்லாரும் நம்ம ஹீரோவையே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீச்சருக்கோ கில்லர் நம்பர் 2க்கோ வேற லெவல்ல ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஒரு கோல்டன் ஃபேஸ் ரெட் ரிப்பனையே தடுக்கிற லெவலுக்கு ஒரு டீச்சர் இந்த ஸ்கூல்ல இருப்பான் நான் எதிர்பார்க்கல. நீ எப்படிடா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் டேய் தம்பி பார்த்து பேசு, நான் உன்னோட வயசுல பெரியவன் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாரு. நம்பர் 2 அவனோட வெப்பனை பெருசாக்கி அந்த டீச்சர் அப்படியே நசுக்குறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டீச்சர் அதை உடைச்சிருந்தாரு. உன்னோட பொம்மை கடையில வாங்கின பொம்மெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாரு. உங்க ஆர்டர் வந்துருச்சுன்னு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. அந்த டீச்சர் நம்பர் 2 பிடிக்கலான்னு போகும்போது டாக்ஸிக் யூஸ் பண்ணி அவன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். முடிஞ்சா என்ன புடிடா அப்படின்னு அவன் ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கதவை திறந்து அவனை மட்டையாக்கிட்டு அச்சோ சாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப டெலிவரியை வாங்குறதுக்காக போறான். சன்ரங் பயப்படவும் அந்த கில்லர்ஸ்னால வாங்க எதுவாகாது அப்படின்னு சொல்லி ஸ்வாகி சொல்றாரு. இப்போ டீச்சர் வந்து நம்பர் 2 பிடிச்சிருந்தாரு. அடச்சா நம்பர் 2 மாட்டிக்கிட்டானே. நம்பர் 3 நீ என்னன்னா அப்படின்னு சொல்லி நம்பர் 1 கேட்கவும் நான் எல்லாரையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே டாகி ஃப்ராகி அங்க வருது. நம்பர் 1 கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பர் 3 சொல்லிட்டு ஹே பப்பி அப்படின்னு சொல்லி அதை போய் கொஞ்சிட்டு இருக்கான். அந்த டாகி அவனை கடிக்கவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவ்வளத்தையும் அதை அப்சர்வ் பண்ணுது. அது என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணல, என் லைஃப் எசன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் வயசானவன் மாதிரி மாறுதான். ஒரு கோல்டன் ஃபேஸோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இவ்வளோ அதிகமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்டா தம்பி அப்படின்னு சொல்லி ஃப்ராகி அட்டாக் பண்ண போகவும் வயசானதுனால போன் கிராக் ஆகுது. அப்படியே அந்த இடத்துல அவன் பிளாஸ்ட் ஆகுறான். இப்போ நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கனா, இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் தேவை, என்னோட இன்விசிபிலிட்டியை யாராலையும் நோட்டீஸ் பண்ண முடியாது, நான் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் எப்படி என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பயப்படுறான். 7 ஸ்டார் ஸ்குவாட்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் என் டெலிவரியை வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் டெலிவரி செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ இப்போ அந்த டெலிவரி வாங்கிட்டு போறான். ஓ இவன் டெலிவரியை சொல்லியிருக்கானா அப்படின்னு நம்பர் 1 சொல்லவும் இல்ல நான் ஒன்ன தான் சொன்னேன், உன்னோட ஃப்ரெண்டை நான் தெரியாதனமா இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டேன்ப்பா, அவன் கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிரு, என்னாலதான் உங்க அசாசினேஷன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவையான எனர்ஜி இப்போ அந்த ஹேமருக்கு வந்துருச்சு. திடீர்னு எப்படி இந்த இடத்துல இவ்வளோ எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி ஷாக் ஆகுறான். என்னோட இன்விசிபிலிட்டியும் மீறி நீ என்ன பாத்துருக்க, என்னால உன்னை சும்மா விட முடியாது தம்பி, உன்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த ஹேமரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பட் ஆனா அடிப்பட்டது என்னமோ அந்த நம்பர் 1க்கு தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸா அப்படின்னு நம்ம கீழே விழறான். 3 பேரை தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி இப்போ செம டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா இழுத்துட்டு வரான். மாஸ்டர் நீங்க அவனை தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்வாங்கி அந்த இடத்துக்கு வரவும் அவனை தோக்கடிச்சது நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மெமரியை மாத்திரான். எல்லா கில்லர்ஸுமே இப்போ பிடிச்சிட்டாங்க. இம்மார்டல் ஸ்வாகி நீங்க ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் வரவோ இல்ல நம்ம லேட்டா வந்துட்டோம், என்னால இவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு வந்து ஸ்வாகி நம்ம ஹீரோவை கையில வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வாயில இருந்து ரத்தமா வருது. சன்ரங் அப்படியே கதறான ஷேடோ ஃபேக்ஷனையே தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்வாகி திரும்பவும் ப்ராப்ளம் ஆகும். ஹீரோ அவன் வீட்டுல படுத்து கிடக்குறான். ஷேடோ ஃபேக்ஷன்ல ஒரு ஆளு பவர்ஃபுல்லான அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணிருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஹீரோவா இருந்தாலும் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனால ஸ்வாகியோட
ஹீரோவோட மெமரியை மாத்தி நம்ம ஹீரோ ரொம்பவே முடியாத கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்திருப்பான். சோ அதனால சன்ரங் ரொம்பவும் வருத்தப்பட்ட அவளோட பர்சனல் மெடிக்கல் அசிஸ்டன்டே அவனுக்கு கொடுத்திருக்கா. 1 ஹவருக்கு ஒருக்கா அதுல மெடிசினல் ஷவர் எடுக்கணும். நம்ம ஹீரோவோட அம்மா வந்து இன்னும் எத்தனை நாளுக்கு தான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இருக்க போற, ஆல்ரெடி 10 நாள் ஆயிடுச்சு, ஒழுங்கா நாளை கழிச்சுல இருந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வீட்டு ஹாலிங் பில் அடிக்குது. அவங்க அப்பா போய் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்கலையும் உன்னை பார்க்கவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாக்கு தூக்கி வரி போட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ உடம்பு சரியில்லாத மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா விசாரிக்காங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிளம்பிருக்காங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் மேல பட்டு கூட உனக்கு எதுவும் ஆகல, உன்னோட உண்மையான பவர்ஸ் எங்க கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி காமெடியா கேக்குறாங்க. வாங் இதுதான் என்னோட பெட்டு பேடி டூ அப்படின்னு ஹாகுவா ஒரு பறவையை கொண்டு வந்திருக்கான். கழுத கழுத அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லவும் உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடியா கலாச்சிட்டு இருக்காங்க. அது கிரிஞ்சு மாதிரி பேசினாலும் கியூட்டா இருக்குது இல்ல அப்படின்னு சன்ரங் சொல்றா. அது வாங்க பார்த்துதான் கழுதன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சியாச்சான் கலாய்க்கிறான். என்ன பார்த்தா எனக்கு கழுத மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அச்சோ ஃப்ராகியை நம்ம வெளியவே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சன்ரங் தேடுறா. பார்த்தா இவங்க ஃப்ராகியவோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மா எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வராங்க. இவங்க அம்மா மனசு நான் எப்படியாச்சும் கவர் பண்ணி அவங்க கூட க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. அது கூடவே சேர்த்து கோழியோட ஒரு பிளட்டையும் அவ எடுத்துட்டு வந்திருக்கா. இதை போட்டா வாங்குக்கு சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு அவ சொல்றா. சரி பசங்களா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, வாங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணு, சன்ரங் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மாவே அவனை மிரட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு சன்ரங் அவங்க மனசு மாத்திட்டா. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு அவ கேட்கவோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரைவேட் ஹெலிகாப்டர் வர வச்சு நம்ம ஹீரோவை எமர்ஜென்சியா ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு அவ அனுப்பி வச்சிருக்கா. நான் கொண்டு வந்து இந்த சிக்கன் பிரெட் போட்டு அவன் கூடிய சீக்கிரமே சரியாயிருப்பான். அதுலயே இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க 2 பேருமே கையை கோர்த்திருக்கணும். அவனோட கையை தொட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நான் அவனுக்குள்ள செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. வாங்க சொல்ல மறந்துட்டேன், டீச்சர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல எல்லாருமே கலந்துக்கிடணும், வாங்க பார்க்கும்போது இந்த பேண்ட் அவன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுத்த அந்த பேண்டை இவன் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி சன்ரங் டென்ஷன் ஆகுறா. பட் நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கான். அது போக அவன் கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்ல சன்ரங்கோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள செலுத்தினா அது கரெக்டா இருக்காது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பெட்ல இருந்து இருந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நானே நாளை கழிச்சுல இருந்து ஸ்கூலுக்கு வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டை அது என்னோட ஐடியா அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அந்த பேண்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சியாச்சான் வந்து செஞ்சு காமிக்கிறான். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம உடம்புக்கு வெளியே நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ஒரு ஸ்பியர் அந்த இடத்துல கொண்டு வரான். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹாகுவா கேட்கவும் ஃபர்ஸ்ட் டே நம்மள பஞ்ச் பண்ண சொல்லி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணாங்க. பட் இது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம உடம்புக்கு வெளியே கொண்டு வர எக்ஸாம். நார்மலா எல்லாராலையும் இதை பண்ணிட முடியாது, பெஸ்ட் கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சியாச்சான் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த கண்ட்ரில நிறைய பேர் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவோட ஸ்கோரை பத்திலாம் கவலைப்படல. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் பேரு ஃபேக்ஷன் 60. இப்போ ஃபேக்ஷன் 59 அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் டெஸ்ட் பண்றான். அவனோட பவர் 1950 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ இது என்னோட டர்ன், கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் அவன் ஆரம்பிக்கிறான். டாங்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற இவன் தான் நம்பர் 1 பிளேஸுக்கு வரான். அதுவும் இவனோட ஸ்கோர் 4379. ஏங்கப்பா இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஃபேக்ஷன் 59 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெக்கார்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டேங்க்ஸ் இருக்கிறான். இப்போ ஹாக்வா அந்த டெஸ்ட் எடுக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 176 காமிக்கவோ என்ன விடுங்கப்பா நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். சன்ரங் நீ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்து இந்த இடத்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சன்ரங் சொல்றா. சன்ரங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே உன்னோட பவர் என்னன்னு நாங்க பார்த்தோம், உன்னோட பவரை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேரை வர வைக்கிறா. மேல ஏதோ எதிர சவுண்ட் கேக்குது. இவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 4015 இருக்கு. கண்ட்ரிலேயே இப்போ இவா தான் நம்பர் 2 பிளேஸ்ல இருக்கா. இது அந்த ஜீனியஸ் கேர்ள் சன்ரங் தானே, அந்த ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லவும் டேங் வந்துட்டு ஓ இவளா அப்படின்னு சொல்லி அவளை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். டாப் 10 லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்காளா, வாங்க அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உன்னோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா பண்ணுதியா அப்படின்னு சொல்லி சன்ரங் கேட்கவும் இல்ல பரவாயில்ல நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட பவரை நான் கம்மியா காட்டணும், இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா பண்ணதுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட பவரை இது கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிடும். இந்த சிஸ்டம் நான் பிரேக் பண்ணணும்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நான் வேற இடத்துக்கு மறைய வச்சிட்டோம்னா என்னை பத்தி யாருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அதை மறைய வைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பினாலுமே கூட நம்ம ஹீரோவோட அந்த பேண்ட் அதை ட்ரேஸ் பண்ணிட்டு இது என்னப்பா நல்லன்னு காமிக்குது, நல்லன்னா ஹீரோவா, ஆனா யார் இந்த வாங்கலிங் இவனை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ஷன் 59 பாக்குறாங்க. சிஸ்டம்ல ஏதாச்சும் எரர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டேங்க் சொல்லவோ இதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இது ஏதாச்சும் எரரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சமாளிக்க ட்ரை பண்றான். இதுக்கு மேலே நீ மறைக்க வேண்டியதில்ல, உன்னோட உண்மையான பவரை எத்தனை நாளுக்கு தான் நீ மறைச்சிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ லைட்டா பயப்படுறான். டியூட் பயந்துட்டியா, நாங்க சும்மா காமெடி பண்ணோம், நீ ரொம்பவோ வீக்குன்னு தான் சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே அப்படின்னு அவங்க கலாச்சிட்டு இப்ப அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அவங்க எல்லாரை விட என்னோட ஸ்கோர் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் அதை ஹேக் பண்ணி எப்படியாச்சும் மாத்திடணும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவும் நம்ம ஹீரோவனை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவோட ஸ்கோரை மாத்த சொல்றான். நேஷனல்
செக்யூரிட்டி அட்மின்குள்ள லாகின் பண்றதுல பெரிய விஷயமே இல்ல. இந்த டைம் தான் அவங்க சர்வர் ரொம்பவே வீக்கா இருக்கும். அட்மின் லாகின் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த மேஜிக் ஆம்லெட் நான் யூஸ் பண்ணோம்னா இந்த ஆம்லெட்ல அதோட பாஸ்வேர்ட் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு ஹாக்வா ஓவர் பில்டப்லாம் கொடுத்து பண்றான். இதை செய்யறது மத்தவங்களுக்கு பண்ணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். டாங்கோ அந்த பொண்ணுமே வந்துட்டு நேஷனல் சிஸ்டம் ஹேக் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்கோர் என்னங்கறத பார்க்க ட்ரை பண்றாங்க. இல்ல சிஸ்டம் எரர்லாம் எதுவும் இல்ல, அவனை கரெக்டா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல காட்டியிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை டேட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஓவர் ஃப்ளோவிங்கா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவ்வளவுதான், இப்ப பாஸ்வேர்ட் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆம்லெட்டை பார்த்தா, அடச்சா என்னடா பாஸ்வேர்டு தெரியாம இன்னும் ஹிடன் ஆகியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாக்வா டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோக்கு சிம்பிளா அதுல அந்த ஸ்டாரை மட்டும் அப்படியே டைப் பண்றான். பார்த்தா லாகின் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டே 8 ஸ்டார் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற யாரோ ஒரு ஹேக்கர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஹாக்வா பாட்டு இஷ்டத்துக்கு அதுக்குள்ள நோண்டிக்கிட்டு இருக்கான். ஹே பரவ, உன்னோட பெரிய இதுல கொண்டு வரணுமா, கவலைப்படாத பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா காமெடி பண்றான். இந்த ஹேக்கர் முட்டாள்தனமா இஷ்டத்துக்கு நோண்டிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மாத்திரான். இப்படியே போச்சுன்னா அவன் செக்யூரிட்டி அலாரம் ஆன் பண்ணிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போனதுனால இப்ப அந்த டாங் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். இந்த டாங் இவனை எனக்கு தெரியும். நான் கிராம் ஸ்கூல் படிக்கும் போது அந்த இடத்துல ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பான். அந்த சீனை இன்னைக்கு நான் காமெடி சீன் ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஹாக்வா சிரிக்கிறான். இப்போ செக்யூரிட்டி அலாரம் அதுல ஆன் ஆயிடுச்சு. அச்சோ நம்ம ஹேக் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். டாங்கும் அந்த பொண்ணுமும் ஹேக் தான் பண்ணிருப்பாங்க. ஹேக் பண்ணது தெரிஞ்சு அவ்வளவுதான் தப்பு அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். 2 பேரும் அவங்க சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயாச்சு, வேலையவோ பக்காவா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற டாங் ஜின் அப்படிங்கிற அவனோட பேரை டாங் பேடி 2 அப்படின்னு சொல்லி ஹாக்வா நேம மாத்தி வச்சிருந்தான். டியூட், உன்ன ஒருத்தன் தோக்கடிச்சா பேரை மாத்திக்கிடுதான்னு சொன்னேன், ஆனா உண்மையிலேயே பேரை மாத்திக்கிடுவேன் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி டாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கலாய்க்கிறாங்க. கவலைப்படாத டாங், அடுத்த வர ஸ்வாட் காம்படிஷன் வருது, ஃபேக்ஷன் 60 நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் அவங்கள கண்டிப்பா நான் பார்க்கணும், டைம் வரும்போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சரி நேஷனல் எக்ஸாம் டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் காமிக்கும் போது என்னது வாங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் டீச்சர் ஆச்சரியப்படுதாங்க. கிளாஸ்ல இவன் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ரொம்பவே அமைதியா இருப்பான். இவன் எப்படி நேஷனல்ல ஃபர்ஸ்ட் வந்தான்னு தெரியல அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், மிஸ் பான் உங்க கிளாஸ்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ஃபர்ஸ்ட்க்கு வந்திருக்காங்க, பட் இப்ப பிரச்சனை அது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் காமிச்சா. என்ன ஃபேக்ஷன் 59க்கும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்சேவா? ஃபேக்ஷன் 59 ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். கடந்த 100 வருஷத்துல அவங்களுக்கும் நமக்கும் 23 காம்படிஷன் வந்திருக்கு. அதுல 22 லாசஸ், ஒரு மேட்ச் மட்டும் தான் டிரா, அதுவும் மாஸ்டர்ஸ் வாங்கி இருந்ததுனால அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், இந்த வருஷம் ரிசல்ட் அப்படி இருக்காது, உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் வாங்கி சொல்றான். ஆமா, டேங்க் பேடி 2வா, இதெல்லாம் என்ன ஒரு நேம், யார் இவன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. ஃபேக்ஷன் 59 எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லயுமே ஃபர்ஸ்டா தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எல்லாரும் சும்மா தீயா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் தான் நேஷனல்ஸ்ல செகண்ட் வந்த டாங். ஒரே நேரத்துல பாருங்க நிறைய ஸ்வாட்ஸ் வச்சுட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, எப்படிதான் இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பண்றாரோ அப்படின்னு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கும்போது டாங்கோட மண்டையில அவனோட ஸ்பாடே வந்து குத்துது. அவன் மண்டையில இருந்து எல்லோ கலர்ல ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனுவல் காம்படிஷனுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கடந்த 6 மாசமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கடுமையான பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மன வலிமையும் சமநலமையும் தான் எங்களை எப்பவுமே ஜெயிக்க வைக்குது. எங்களோட ஈக்குவலுக்கு யாராலையுமே நிக்க முடியாதுதான், இருந்தாலுமே எங்க எதிரிங்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் உங்க ஆப்போசிட் காம்படிட்டரான ஃபேக்ஷன் 60 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பிரின்சஸ் அதிக ஸ்கோர் வாங்கியிருந்தா, அந்த ஜீனியஸ் கேர்ள் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் அதே ஃபேக்ஷன் 60 தான் வாங்க அப்படிங்கிறவர் உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தாரு, அவரை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புவீங்களான்னு கேட்கவும் அவன் டென்ஷன் ஆகுவான். அவன் மண்டையில இருந்து ரத்தமா வருது. அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹீரோ எதை பத்தியே கண்டுக்கிடாம அசால்ட்டா சாப்பிட்டு இருக்கான். வாங்கலிங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவன் எப்படி நம்ம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கிளாஸ் டீச்சர் பான் கேட்கவும், நேஷனல்ஸ் தான் அவன் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கான் டீச்சர் சொல்லவும், இது என்னோட முடிவு தான், வாங்கல முடியும் மிஸ் பான், அவங்களுக்கு நீங்க டீச் பண்ணிருக்கீங்க, உங்க டீச்சிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜுவாகி சொல்லவும், சார் ஆனா அவங்க பிடி பீரியட்ல கூட நான் அவங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் தான் நடத்தினேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும், அடச்ச அப்படின்னு சொல்லி ஜுவாகி நினைக்கிறான். அவங்க பிடி பீரியடுக்கு போலன்னா கூட அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அவன் மொத்தமா 5 பேர் இருக்குன்னு அதுல 4 பேர் தான் இருக்குன்னு டீச்சர் கேட்கவும், 5வது ஆளு இதோதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த டாகிய 5வது ஆளா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் ஸ்பிரிட்ஸ் கூட அந்த காம்படிஷன்ல சண்டை போடலாம். சோ ரூல்ஸ்ல இருக்கிற லூப் ஹோலை வச்சு இந்த டாகிய சண்டை போட வைக்க அவங்க முடிவு பண்றாங்க. தேவைப்பட்ட அது ஹியூமன் ஃபார்முக்கு கூட மாறும் அப்படித்தானே ஜுவாகி கேட்கவும், அதுவும் ஹியூமனா மாறுது, பட் மூஞ்சி மட்டும் நாய் மாதிரியே இருக்கு. என்ன கொடுமுடா இது, பார்க்க முடியல, நீ திரும்பவும் நாயாவே மாறிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இது ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல, சோ இது இப்படியே நாளும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி டாகிக்கு இப்ப அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. நீ மட்டும் இதுல ஜெயிச்சிட்டுன்னா உன்னோட சீலை நான் ரிமூவ் பண்ணி உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்வாகி சொல்லவோ, இப்போ அந்த ஃப்ராகி அதோட மேஜிக் யூஸ் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருது. டாங் இப்ப தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டான். இன்னொருத்தனும் ஒன்னு தோக்கடிச்சிட்டான். அதுவும் ஒரு சாதாரண டாகிப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கலாய்க்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் சாட்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், ஒரு நாயை போய் நம்ம கலந்துக்கிட வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி மிஸ் பான் வந்து யோசிக்கவும், மிஸ் பான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னு ஸ்வாகி சொல்றான். இப்போ ஸ்கூல் முடியுது. சண்ட்ராங் அவளோட கார்ல ஏறி அவளோட வீட்டுக்கு போறா. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து எப்பவும் போலயே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாக்வா வந்துட்டு அவன் வாங்கின வீடியோ
வீடியோ கேம் பத்தி பேசுறான். டீச்சர் போய் கடையில நூடுல்ஸ் ஆர்டர் பண்றாரு. ஒவ்வொருத்தவங்களும் வீட்ல ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சண்ரங் ஒரு சோஷியல் மீடியால வீடியோ போடுறா. என்னோட ஃபேஸ காட்டினாதான் நான் ரொம்ப பாப்புலர் ஆம போல அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. டீச்சர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப குரூப்ல சாட்டிங் ஆரம்பிக்கிறாரு. சண்ரங், வாங்லிங், சியாச்சான், ஹாக்வா, ஃப்ராகிட்டோ உங்க 5 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேஷனல் சீனியர் ஸ்வாட் காம்படிஷன்ல நீங்க 5 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்பாடா சாதிச்சுட்டேன் அப்படின்னு சியாச்சான் கத்துறான். அவங்க அப்பா சண்ரங் போட்டா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3 நாளுக்குள்ள அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் எல்லாத்தையும் ரெடி ஆவீங்க டீச்சர் சொல்லவும் சியாச்சானோட அப்பா அவரோட ஃபேமிலி பாரம்பரிய ஸ்வாட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம சென் ஃபேமிலியை பெருமைப்படுத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் என் ஸ்வாடன் சியாச்சான் போஸ்ட் போடுறான். எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஹே சண்ரங்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட் ஓகே அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஒரே நைட்ல உங்களால எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட கொண்டு வந்துட முடியாது. அவன் அதை வச்சிருக்காம்னா உண்மையிலேயே அவனை பாராட்டணும் அப்படின்னு டீச்சர் சொல்லவும் என் கிட்ட ஸ்வாட் இருக்கு, இது டெவில் டூத்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆக்வா அவனோட ஸ்வாட போட்டோ எடுத்து போடுறான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு டீச்சர் சொல்லவும் சண்ரங் இப்ப வீடியோ சாட் பண்றா. எல்லாருக்கும் வணக்கம், நீங்க எல்லாருமே உங்க ஸ்வாட காமிச்சீங்க, சோ நானும் காமிக்கணும்ல. இதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட், இதுதான் ஓஷன். சண்ரங் ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட்டியை கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு டீச்சர் ஆச்சரியப்படுவோம். என்னோட ஸ்வாட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நான் ஸ்பேரா 21 ஸ்வாட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்ரங் சொல்றா. ஆமா ஃப்ராகிட்டோ கிட்ட ஸ்வாட் இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோவோ ஒரு போஸ்ட் போடுது. ஈவன் அந்த டாக் கிட்ட கூட ஒரு ஸ்வாட் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட நீங்க கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்பிரிட் பவரை அந்த ஸ்வாட்ல செலுத்தணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்வாட் ஸ்பிரிட்டா மாறும். அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கிறவங்களோட ஸ்வாட் ஸ்பிரிட் ஆனாவே சிந்திக்கும், அவங்களால பேசக்கூட முடியும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். செகண்ட் இயர்ல இதுக்குன்னு தனியாவே ஒரு கிளாஸ் எடுத்து படிப்பீங்க. அதுல உங்களோட ஸ்வாட நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி அது மேல ஏறி நின்று பறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. நீங்க உங்க ஸ்வாட் ஸ்பிரிட்டை வர வச்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. ஆமா வாங்லிங் உன்னோட ஸ்வாட நீ காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்வாட பாக்குறதுக்காக சண்ரங் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கா. நானும் காமிக்கணுமா, வெயிட் பண்ணுங்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புறான். ஃபேக்ஷன் 59ல பிரின்சிபல் கிட்ட டாங் போயிட்டு மேடம் இந்த வருஷம் ஸ்வாட் காம்படிஷன்ல நாங்க தான் கலந்துக்கிட போறோம் அப்படின்னு நேம் லிஸ்ட் கொடுக்கவும் என்ன 4 பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அந்த 5வது பர்சன் அவனை தான் நாங்க இறக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் என்னது அவனா அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஷாக் ஆகுறாங்க. அவனை நம்ம இறக்குனாதான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாங் சொல்லவும் அந்த டீச்சர் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இந்த தடவை ஃபேக்ஷன் 60 கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு டாங் சொல்லவும் அதான் அவன் இருக்கானே கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு ஆமா யார் அந்த அவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படிங்கிற இவன் தான் அந்த அவன். ஓ நான் ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கணுமா, அது கவுன்சிலுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம சரி ஹீரோவோட ஸ்வாட காமிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவனோட ஒரிஜினல் பவரை யூஸ் பண்ணா அப்படின்னா இந்த உலகமே அனுப்பிடும். நம்ம ஹீரோக்கு பெருசா அந்த ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்வாட வந்துட்டு அந்த குரூப்ல போட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்வாட காமிச்சிட்டாங்க. ஈவன் ஃப்ராகி டாகி கிட்ட கூட ஒரு ஸ்வாட் இருக்கு. என்னோட ஸ்பிரிட் ஸ்வாட போட்டோ எடுத்து போட்டதுனால ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுக்கலான்னு போறான். டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ்ல வந்துட்டு ஷேடோ ஃபேக்ஷன் ஆளுங்க சிட்டில நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக இம்மார்டல் மேஜிக் ஸ்குவாட் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேடோ ஃபேக்ஷன்ல இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க. இம்மார்டல் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு லேடி வேற லெவல்ல ஃபைட் பண்றா. இது எல்லாத்தையுமே நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப சம்பவ இடத்துக்கு நம்ம ஸ்வாஹி வரா. மாஸ்டர் இம்மார்டல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேக்குறாங்க. ஷேடோ ஃபேக்ஷன் இதுக்கு முன்னாடியே 2 தடவை சம்பவம் பண்ண ட்ரை பண்ணி நான் அதை தடுத்திருக்கேன். இனிமே அவங்க எப்ப வந்தாலும் தடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் இதை டிவில பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு ஓ அப்படியா அதையோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. என்னோட ஸ்வாடங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எந்த ஸ்வாட அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட ஸ்டோர் ரூம்ல இருக்க தேவையில்லாத பொருட்களோட சேர்த்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. வாங்லிங் நம்ம எல்லாருமே நாளைக்கு ஃபேக்ஷன் 59க்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் அனுப்பி விட்டுருக்காரு. 10 வருஷமாச்சு அப்படின்னு ஒரு பையன் வெளியே வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை அமைக்கி உள்ள வைக்கிறான். நம்ம ஹீரோவோட பவர்ஸை கண்ட்ரோல்ல வைக்கிறான். அந்த சீல் வந்துட்டு லைட்டா பிரேக் ஆகுது. இதுதான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடா, இது என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லவும் இது கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சண்ரங் சொல்றா. எங்கப்பா இவ்ளோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடோட ஒரிஜினல் பவர் ஃப்ராகிக்கு மட்டும் தான் தெரியுது. இப்போ அவங்கள கூட்டிட்டு போற டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட வச்சு முதுக சொரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்லிங் நீ அப்படி பண்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு டீச்சர் கேக்குறாரு. அச்சோ எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கு என்னால முடியல அப்படின்னு ஃபேக்ஷன் 59க்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நடிச்சான் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட தேவையில்ல. நம்ம ஹீரோ இப்படி ஒரு பிளான போட்டு வச்சிருக்கான். வாங்லிங் நம்ம அங்க 5 நாள் தங்கணும், உனக்கு தேவையான ட்ரெஸ் கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஃபேக்ஷன் 59ல 5 நாள் தங்கணும். இப்ப பஸ் வரவோ அதுல ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி சொல்றான். இம்மார்டல் ஸ்குவாட்ல இருக்கிற ஒருத்தன் ஸ்வாஹி கிட்ட ஏதோ வந்து சொல்லவும் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு என்னால வர முடியாது அப்படின்னு ஸ்வாஹி கிளம்புறா. மாஸ்டர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி வந்து சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து உண்மையிலேயே அது அவாதானா அப்படின்னு கேட்கறான். ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் தான் இது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இவனும் போயிட்டு அவளை பார்த்தா அவ வெள்ளத்தனமா சிரிக்கிறா. அவ ஆக்சுவலி ஒரு டைம் பாம், அந்த இடமே வெடிச்சு செதறது. இப்படிதான் நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்வாஹி வெடிச்சு செதறினது எல்லாமே அந்த ஷேடோ ஃபேக்ஷன் லீடரோட கற்பனை. அவன் இன்னும் இப்பதான் பஸ்ஸை ஏத்தி விட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். என்னோட பிளான்ல இவங்க எல்லாரும் ஏமாற போறாங்க, வெடிச்சு சாக போறாங்க அப்படின்னு அந்த லீடர் நினைக்கிறா. ஏன்னா அவளை மாதிரி இருக்கிற ஒருத்திய டைம் பாம் மாதிரி செட்
செட் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் கிட்ட மாட்ட வச்சுட்டா. என்னோட அசாசினேஷன் பிளான் எல்லாத்தையும் நீ தடுத்துட்ட ஷ்வாயி. இந்த தடவை நீ வெடிச்சு செதற போற. எலும்பு கூட மிஞ்சாது. சண்டங்க போட்டு தள்ளுறதுக்கு நானே டைரக்டா களத்துல இறக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் லேடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து அங்கங்க அந்த பையன் வெளியே வருவோம். நம்ம ஹீரோ அவனை அமைக்க உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். சைட்ல கார்ல போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு நடக்கிறத பார்த்துட்டு அப்படியே கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஏன் வெளியே வர நேத்தே நம்ம தான் டீலிங் போட்டுக்கிட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். நீ என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட்டா இருந்தாலுமே நார்மல் ஹியூமன்ஸ் ஒன்னு பார்த்தா பயந்துருவாங்க. சோ 100 வருஷத்துக்கு நீ வெளியே வரக்கூடாது. உனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுது. இப்போ இவங்க எல்லாருமே ஃபேக்ஷன் 59க்கு வராங்க. ஃபேக்ஷன் 59 ஆளுங்களும் வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட டீச்சர் பானுக்கும் ஃபேக்ஷன் 59 மிஸ் ஜிக்கும் எடுத்தோடனே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பானு மிஸ் ஜியோ ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க 2 பேரும் எதிரிகளா இருக்காங்க. மிஸ் ஜி வந்துட்டு பான் கிட்ட கேக்குற மாதிரியே பார்த்தே பல வருஷமாச்சு எப்படி இருக்க சண்டன் அப்படின்னு சொல்லி மிஸ் பானை கலாய்க்கிறா. நீ இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூலே இந்த காம்படிஷன்ல வர்ற லெவலுக்கு தகுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கவும் உடனே மிஸ் பான் வந்துட்டு சண்டங்க உங்க ஸ்கூல்ல சேர சொல்லி தான் கேட்டீங்க. ஆனா அவ உங்க ஸ்கூல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்க ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா. அவ புத்திசாலி பொண்ணு. எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் உங்க ஸ்கூல்ல இருக்க இந்த பையன் எனக்கு தெரியும். எக்ஸாம்ல பிட் அடிச்சு நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் மிஸ் ஜிக்கு ரொம்ப அவமானமா போயிருது. உடனே அவ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. எப்படா டைம் வரும் வயிற்று வலிக்குன்னு சொல்லி இதுல இருந்து எப்படியாச்சும் எஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மிஸ் ஜி வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவோட மேஜிக் லெவல் என்ன அப்படிங்கறத தான் பாக்குறா. என்ன இவ்ளோ வீக்கா இருக்கான், இவனெல்லாம் காம்படிஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே படுக்கிறான். ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ்மே இது எல்லாத்தையும் காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கா. அவங்க சீல் பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோவோட அந்த ஆம்லெட் இப்ப லைட்டா பிரேக் ஆகுமே ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆகுது. திரும்பவும் அதே பேக்ரவுண்ட் மியூசிக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ பாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ ஃபேக்ஷன் கில்லரே பாக்குறா. என் கண்ணு ஒரு மாதிரி துடிக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லவும் அது ஏதாச்சும் தோசியா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அந்த சீல் பிரேக் ஆனா அதுக்கான அறிகுறி தான் அது. ஆனா அதை அவங்க அப்பா அம்மா நோட்டீஸ் பண்ணல. இது என்கிட்ட ஏன் ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட பஸ்ல சொல்ல வந்தேன், நீங்க தான் என்ன அமைக்க உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுது. அச்சோ வாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி சண்டன் செம டென்ஷன் ஆகுறா. நான் அந்த பையனோட பவரை தான் டெஸ்ட் பண்ண அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும் அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்ப எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சண்டன் டென்ஷன் ஆகுறா. டாங்ஜின் நீ எதுவோ பண்ணியான்னு டீச்சர் கேட்கும். நான் எதுவும் பண்ணல, ஒருவேளை அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி டாங்ஜின் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எதிர்பார்க்காதது நடந்தாலுமே கூட சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு. மிஸ் ஜி வந்துட்டு மெடிக்கல் டீம் வர சொல்றா. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ்க்கு ரிப்போர்ட் வருது. ஷ்வாயி அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணிட்டான். நல்லவேளை டயத்துக்குள்ள நான் அதை தடுத்துட்டேன் அப்படின்னு ஷ்வாயி நினைக்கிறான். சண்டன் அந்த பையன் மேல ரொம்பவுமே அக்கறை கட்டுற மாதிரி தெரியுது. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ் கிளம்புறா. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்காக ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்ப அவனை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டேங்க் வந்து சண்ட்ரங்க வழிமறிச்சு என்ன சண்ட்ரன் நம்மலாம் கிராம் ஸ்கூல் ஒன்னா படிச்சோம், என்ன மறந்துட்டு போறியே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என் வழியில நிக்காத அப்படின்னு பஞ்ச் பண்ண போகவும் ஒரு பொண்ணு வந்து தடுக்கிறா. இதுதான் ஸ்டூடெண்ட் யூனியன் செக்ரட்டரி ஈஷா பே அப்படின்னு சொல்லி டாங் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்ன பிரச்சனை பண்றீங்களான்னு சியாச்சான் அட்டாக் பண்ண போகவும் இன்னும் 2 பசங்க வந்திருக்காங்க. கவலைப்படாத சண்ட்ரன் வாங்க, நான் ரொம்பவே சேஃப்டியா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டாங் சொல்லி சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஹீரோ மேல நெருப்பு பிடிச்சு நம்ம ஹீரோ அப்படியே ஏறிதான். மிஸ் ஜி வந்துட்டு நம்ம ஹீரோவை மம்மி மாதிரி கட்டி இப்ப தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அச்சோ வாங்க பொழப்பான மாட்டானோ தெரியல, கவலைப்படாத நாங்க காப்பாத்திடுறோம் அப்படின்னு டாங் கிண்டல் பண்ணவும் சண்ட்ரன் டென்ஷன் ஆகி அவளோட ஸ்வாட் எடுக்கிறா. அதாச்சும் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டக்குனு டீச்சர் வந்து தடுத்துட்டு ஸ்வாட காம்படிஷன்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க பசங்க என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ் பான் கேட்கவும் உடனே மிஸ் ஜி வந்துட்டு சிக்னல் கொடுக்குறா. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். சரி உள்ள வாங்க மத்ததை பத்தி பேசலாம் அப்படின்னு மிஸ் ஜி கூப்பிடுறாங்க. பிரச்சனை பண்ற பீஃபம் தான் வந்து நம்ம ஹீரோவை எரிச்சிருக்கான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட கட்டை அவுத்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவை காணும். நம்ம ஹீரோ அந்த பில்டிங்க்கு மேல நடந்து போய்கிட்டு இருக்கான். பீஃபம் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோவோட அந்த சீல் இன்னும் ரொம்பவே மோசமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பாக்கு கால் பண்ணி அப்பா என்னோட சீல் பிரேக் ஆயிட்டு இருக்கு, நான் ஃபேக்ஷன் 59ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே வந்துருந்தேன், நீங்களும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் புது ஆம்லெட்டோட வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டக்குனு அங்க போறாரு. அந்த சீல் மட்டும் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் ஆகி இந்த மொத்த உலகமா அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை லைட்டா யூஸ் பண்ணா கூட ஆபத்து தான். எங்கப்பா இவ்வளவு பெரிய ஜிம்மா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியமா பாக்காங்க. ஸ்வாட் காம்படிஷனை பத்தி மிஸ் ஜி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டோட்டலா இந்த இடத்துல 5 ஏரியா இருக்கும். மெட்டல், வுட், எர்த், வாட்டர், ஃபயர். 5 பிளேஸ்லயும் 5 இடத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா அவங்க ஸ்வாட வைக்கணும். ஸ்வாட எந்த ஸ்கூல் அதிகமான நேரம் அதிகமான இடத்துல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் 100 தர்றாங்களோ அவங்க தான் வின்னர். உங்க ஸ்கூல்ல போன வாரம் தான் ஒரு அட்டாக் நடந்துச்சுங்கிறதுனால தான் இந்த தடவை காம்படிஷன் எங்க ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னு மிஸ் ஷீ சொல்றாங்க. மாஸ்டர் என்ன வெளியே போகிறதுக்கு வழி தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் கேட்கவும் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது, அதான் நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் இந்த பக்கம் வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்வாட் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு போறான். நீங்க வெறும் 4 பேர் தான் இருக்கீங்க, எப்படி கலந்துக்கிட போறீங்க அப்படின்னு சொல்லி டாங் கேட்கவும் நாங்க கலந்துக்கிட கூடாதுன்னு தானே வேணும்னே வாங்க அட்டாக் பண்ணிருக்கீங்கன்னு சண்ட்ரங் டென்ஷன் ஆகுறா. உங்க டீம்லயும் 4 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவும் 5வது ஆளு இவ்வளவு நேரமா நம்ம கூடவே தான் இருக்கான் அப்படின்னு டாங் சொல்றான். தண்ணி அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது, பார்த்தா ஒருத்தன் வந்து நிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சியாச்சன் டென்ஷன் ஆகும். வெயிட் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அவன் அந்த தண்ணிக்குள்ள இருந்தா வந்தான். ஆனா அவன் மேல
ஒரு டிராப் தண்ணி கூட இல்ல பாரு அப்படின்னு சொல்லி ஹாக்குவா சொல்றான். சும்மா ஃபாஸ்டா சன்ரன் பின்னாடி வந்து நின்னுட்டு ஒரு ரோஸை கொடுக்கும். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்காக உன்கிட்ட ரோஸ் வாங்கணும் அப்படின்னு கேக்குறா. அந்த ரோஸை நீ வாங்கினா உன் டீம்ல நான் ஒரு 5வது மெம்பரா சேர்ந்து அந்த ஸ்கூலை எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்னு பீஃபங் சொல்லவும், எங்களுக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு ஷீ கேட்கவும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, 2 டீம்லயுமே ஒரு மெம்பர் கம்மியா இருக்கு, நான் உங்க டீம்ல சேர்ந்தோம்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு பீஃபங் சொல்றான். இவனெல்லாம் ஏன்டா டீம்ல சேர்த்த அப்படின்னு ஷீ டென்ஷன் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா சன்ரன் மேல கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சான் வந்துட்டு அட்டாக் பண்ண போகும். அவனோட பவர் யூஸ் பண்ணி டக்குனு சியாச்சான் அட்டாக் பண்றான். இந்த பீஃபங் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சன்ரன் கேக்குறா. ஓ அப்படின்னா நீ என்னையவே எதிர்க்கிறியா அப்படின்னு பீஃபங் கேட்டு இப்ப சியாச்சானை பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். சியாச்சானை தன்னை ஸ்பீடாவும் ஃபோர்ஸாவும் அட்டாக் பண்றான். இவனோட பவரை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எங்க சென் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அநியாயம் நடந்தா அதை நாங்க தட்டி கேட்கணும், அதை யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு இப்ப சியாச்சான் வந்து அட்டாக் பண்ண போகுவோம். உன் கான்பிடன்ஸ் நான் பிரேக் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீஃபங் அவனோட நெகட்டிவ் எனர்ஜியை யூஸ் பண்ணி சியாச்சானோட கையவே அப்படியே துண்டா எடுத்துருதான். அப்படியே அவனை தூக்கி போடவும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ரொட்டேட்டிங்ல வந்து அவனை பிடிக்கிறான். பார்த்தா இவன் கையும் சரியாயிடுச்சு. இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் பான் கேட்கவும், அவனோட நெகட்டிவ் எனர்ஜி அவன் யூஸ் பண்ணி பொருட்களை அவனால டீசென்டிகிரேட் பண்ண முடியும். அப்படிதான் சியாச்சானோட கையை அவன் பொடி பொடியா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வாங்க என்ன பண்ணாங்கிறத இவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃப்ராகி நினைக்குது. நம்ம ஹீரோவோட சீல் இன்னும் மோசமா இருக்கு, அதை மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பூமியை மொத்தமா அழிஞ்சிரும். ஹலோ வந்துட்டீங்களா? இல்ல நான் இப்போ வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாங்க சீக்கிரமா வா, இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நான் அவன் கையவே பிச்சுட்டு நீ எப்படி அது சரியாச்சு அப்படின்னு சொல்லி பீஃபங் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ரொட்டேட் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்ல அவன் கையை சரி பண்ணிருப்பான். அவன் கையை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம ஹீரோவோட சீல் இன்னும் பிரேக் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. இவன் கிட்ட அதிக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப செம ஃபாஸ்டா போய் அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பறந்து பல மைல் தூரம் போய் விழுவான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா இருந்துச்சு நடந்து போக்குவோம். பீஃபங்கே ஷாக் ஆகுறான். இந்த ரோசனி வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். இதை பண்ணா இவன் எடுத்தா அப்படின்னு நம்ம பாக்குறான். மாஸ்டர் அவன் கதையை முடிச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் கேட்கவும், இல்ல வேண்டாம் அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 டீம்லயுமே இப்போ 5 பேர் இருக்காங்க, மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ சொல்றாங்க. கில்லர் லேடி இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் போட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ரூஃப் டாப்ல நின்னு பாத்துட்டு இருக்கா. ஷேடோ ஃபேக்ஷன் இந்த பாஸ் லேடி எங்க போயிருப்பா அப்படிங்கறத வாங்கி யோசிச்சுட்டு ஃபேக்ஷன் 59க்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இப்ப அவனும் அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு போறாங்க. வாங்க நீ வரலையா அப்படின்னு கேட்கவும், இங்க சிப்ஸ் பாக்கெட் ஃப்ரீயா கொடுக்காங்களா, நான் அதை போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு வந்துட்டான்னு சொல்றான். இதுதான் எனக்கு கிடைச்ச சரியான டைம் அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி பாத்துட்டு இருக்கவும், என்ன சரியான டைம் அப்படின்னு சொல்லி பீஃபங் பின்னாடி வந்து கேட்கறான். இன்னைக்கு கிளீனிங் டியூட்டி என்னோடது, அதை பத்தி தான் சொன்ன அப்படின்னு சொல்றா. நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட மெமரிஸும் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு, அவங்க எல்லாரை விட நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ரோஸ் கொடுக்கவும், ரோஸ் பார்க்க அழகா இருந்தாலும் அதுல இருக்கிற முள்ளு ஆபத்தானது அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஆபத்தான பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க, என்னை விட சின்ன பையனை தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு போகவும், ஹே ஆன்ட்டி, நீ சின்ன பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருந்தா உன்னோட ஒரிஜினல் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உங்களை பார்த்தாலே தெரியுது ஆன்ட்டி அப்படின்னு அவன் சொல்லவுமே தப்புனி வாவனா அடிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா ஆன்ட்டின்னு கூப்பிடுவா அப்படின்னு அவன் சொல்றா. எனக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட்டை இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி அவனை கிரியேட் பண்ணவும் கில்லர் லேடி அசால்ட்டா அதை பிரேக் பண்ணிடுறா. இது உனக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி வைக்கிறா. நம்ம ஹீரோ சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவனை பிடிச்சி வச்சிருக்கிறதா நம்ம ஹீரோ வந்து பாத்துருதா. அந்த கில்லர் லேடியும் நம்ம ஹீரோவை இப்ப பாத்துருதா. நம்ம ஹீரோவோட சிப்ஸ் பாக்கெட் கீழே விழுது. அந்த கில்லர் லேடி நம்ம ஹீரோவையும் இப்ப கடத்திட்டு போயிட்டா. கில்லர் லேடி வந்துட்டு நம்ம ஹீரோவையும் பீஃபங்கையோ கடத்தி அந்த ஸ்கூலோட டாப்புக்கு கொண்டு வரா. நான் வேஷம் போட்டிருக்கேங்கிறத இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இவன் கிட்ட எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி வந்துட்டு பீஃபங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிட்ட சொல்லி அவ அடியால் கிட்ட சொல்றா. பீஃபங் அந்த மேஜிக்கல் ரோப்ல இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றான், ஆனா அவனால முடியல. அப்புறமா இந்த பையன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் வாசல்ல சன்ரங் இவன் மலர் ரொம்பவே அக்கறை காட்டினா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பாம் அப்படிங்கறது அவளுக்கு தெரியல. என்னாச்சுன்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் ஸ்வாட் எந்திரிச்சு பாக்கு கட்டி வச்சு அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிறத அந்த ஸ்வாட் பாக்குது. அந்த கூட இருக்கிற கிழவன் வந்துட்டு பீஃபங்கோட முடிய பிடிச்சு அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அவனோட முடிய வெட்டுறான். ஒன்ன மாதிரி ஒரு வீக்கான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவோட தலையில மிதிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டிஃபா இருக்கபோ தலையை கீழே குனிடா அப்படின்னு அவ மிதிக்கிறா. நம்ம ஹீரோவோட சீல் பிரேக் ஆயிட்டு இருக்கு. மாஸ்டர் உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா சீல் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்றான். நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறான். அப்படியே இடி மின்னல் புயல் எல்லாம் வர ஆரம்பிச்சு அவ என்னதான் அழுத்தினாலும் நம்ம ஹீரோ அவனோட தலையை மட்டும் கீழே தரையில படவே விட மாட்டேங்கான். பிரச்சனை வந்துட்டு மோசமா போய்கிட்டே இருக்கு. வாங்க நூடுல்ஸ் 50% ஆஃபர்ல தராங்களா அப்படின்னு சொல்லி டக்குனு அந்த ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுவோம். நம்ம ஹீரோ நார்மலா மாறினான். பீஃபங்கோட மண்டையில இருந்து முடிய வெட்டி எடுத்துருந்தாங்க. நம்ம ஹீரோ நார்மலானதுனால வேகமா காத்தடிச்சிட்டு இருந்தது இடியோ இப்ப ஸ்டாப் ஆயிடுது. பீஃபங்கோட முடிய எடுத்துட்டு வந்து அந்த கில்லர் லேடி கிட்ட கொடுக்குறான். சன்ரங் மாதிரி வேஷம் போட்டு போலான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப என் கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஷீ வந்துட்டு ஃபேக்ஷன் 59ஓட அருமை பெருமை எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவங்க ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சரியில்லையா அப்படின்னு ஸ்பான் சொல்லவும், பீஃபங் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாலுமே அட்லீஸ்ட் அவன் ஒரு ஹியூமன், நீங்க என்னடா ஒரு டாக் சண்டைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷீ சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது பீஃபங் ஓடி வந்து என் டார்கெட் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சன்ரங்க பார்த்துட்டு வாங்க கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். ஆக்சுவலி ஒரிஜினல் பீஃபங் இந்த இடத்துல தான் இருக்கான். அந்த கில்லர் லேடி தான் இவன மாதிரியே வேஷம் போட்டாங்க போயிருக்கா. எங்க மேடம்
மேடம் ரொம்பவே கோவக்காரங்க, எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க, சன்றங்க அவங்க கொன்னதுக்கு அப்புறமா உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த வயசான ஆள் வந்துட்டு இவனுக்கு டீ கொடுக்கவும், ஷேடோ ஃபேக்ஷன்ல சேரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என் கட் அவுட் விடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பீஃபங் சொல்லவும், நீ எங்க டீம்ல ஜாயின் பண்றேன்னு தெரிஞ்சா மேடம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, ஆனா எங்க மேடமோட இந்த இம்மார்டல் ரோப்பா அவங்களால மட்டும் தான் அவுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும், நம்ம ஷேடோ ஃபேக்ஷன்ல கில்லர்ஸ் ரேங்கிங் நம்பர் உண்டுன்னு கேள்விப்பட்டேன், உங்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, நான் ஜஸ்ட் சாதாரண ஒரு டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ உங்க பாஸோட ஒரு சாதாரண டிரைவர் தானா அப்படின்னு பீஃபங் வந்துட்டு இவனை அடிச்சு போட்டு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பிளான் போடுறதுக்கு முன்னாடியே அந்த கிழவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஷூட் பண்றான். இவன் பாக்குறதுக்கு தான் சாதாரண ஆளா இருக்கான், ஆனா இவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்லுது. ரொம்பவே குளிருது தம்பி அப்படின்னு சொல்லி அவன் இன்னசென்ட் மாதிரியே நடிக்கிறான். ஒரு பொண்ணு வந்து வாங்க கடத்திட்டு போனது நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பீஃபங் வேஷத்துல இருக்கிற அந்த கில்லர் லேடி சொல்றா. ஜாங்கியும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த லேடி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா, கியூட்டான பிரவுன் ஹேர், அழகான கண்களோட இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவன் என்ன ரொம்பவே புகழ்றானே அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா அது கண்டிப்பா ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் ஜுவான்லிங் தான் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். அவளெல்லாம் நாங்க அசால்ட்டா தோக்கடிச்சிருவோம், ஃபேக்ஷன் 15 உங்க ஸ்டூடெண்ட்ஸை சேஃப்டியா பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ சொல்றாங்க. அவங்க ஸ்கூலுக்குள்ள வச்சு தான் கடத்திருக்காங்க, நாங்க எப்படி சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு ஹாக்வா கேட்கறான். ஷபே யார் உள்ள வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு டாங் சொல்லவும், மொத்த ஸ்கூலையும் அவ ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல தான் அன்னோன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. சன்றங்க அவளோட பாடி கார்ட்ஸே கட்டி தூக்கிட்டு போறாங்க. சன்றங்க கொள்றதுக்காக தான் அவங்க இங்க வந்திருப்பாங்க, எங்க மேடம் சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ செக்யூரிட்டி சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சுவாயி யோசிக்கிறான். இல்ல வாங் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு பிரச்சனை, நான் தான் போய் அவனை காப்பாத்தணும். இந்த ஸ்வாட் காம்படிஷனோ என்னோட ரெபுடேஷனோ எனக்கு முக்கியம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் வாங்க காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவ சொல்லவும், மேடம் ரொம்பவே வளர்ந்துட்டாங்க, சின்ன பொண்ணா இதை இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா இப்ப அவங்க வளர்ந்து பொறுப்பான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிற செக்யூரிட்டி நினைக்கிறான். சன்றங்க இப்ப அவளோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போறா. என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்பி வைக்கிறா. இந்த கிழவன் ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹே நீ உன்னோட உண்மையான பவரை மறைக்கிறான்னு எனக்கு தெரியும், அவனோட கையை நான் பொடியா ஆக்கிட்டேன், ஆனா நீ சரி பண்ணிட்ட, நீ பவர்ஃபுல்லானவன் தெரியும், எப்படியாச்சும் தப்பிக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பீஃபங் கேட்டா. நம்ம ஹீரோ பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். இவ்வளவு சவுண்ட்லயே எப்படிடா தூங்குற அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்து அவனை எழுப்பி விடுது. இப்ப அந்த கிழவன் பாட்டை நிப்பாட்டிட்டு பீஃபங் பக்கமா வரவோ யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். பில்டிங்ல ஓட்ட விழுந்து பீஃபங் அது வழியா உள்ள போயிருந்தான். நம்ம ஹீரோ கட்டி போட்ட நிலைமையில அப்படியே தான் இருக்கான். அந்த கிழவன் சிரிக்கிறான். நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அப்படியே பிளாக் மாதிரி மேலே ஏத்துறான். சீக்கிரம் நம்ம போய் வாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி சன்றங்க பாடி கார்ட்ஸ் போறாங்க. பீஃபங் நார்மலா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ ஒன்று அவன்கிட்ட வித்தியாசமா இருக்கு, எதுக்கும் அவன்கிட்ட ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி பே வந்து டாங் கிட்ட சொல்றா. இப்ப அவங்களுமே கிளம்புறாங்க. சன்றங்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண போனா அந்த கிழமை அசால்ட்டா அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான். இந்த டிரைவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இப்ப இருக்கிற பாடி கார்ட்ஸ்லாம் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா காஃபி குடிச்சிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பாவை இன்னும் ஸ்கூலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ஸ்கூலுக்கு வெளியே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டீ காலி ஆயிடுச்சா அப்படின்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிழவை வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓபன் பண்றான். அதுக்குள்ள இருந்து கோல்டன் கலர்ல ஒரு ஆர்மியே வருது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அண்ட் அதே நேரத்துல டேஞ்சரஸும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீச்சர் சொல்றாரு. எல்லாரும் பின் வாங்குங்க, இதை நான் பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி சன்றங்க அவளோட ஓஷன் ஸ்வாட வச்சு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்றா. பரவாயில்ல, இந்த பொண்ணு கொஞ்சம் திறமசாலி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சிரிக்கிறான். காம்படிஷன் அன்னைக்கு தான் பேரண்ட்ஸை உள்ள விட முடியும், என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் உள்ள விட முடியாது சார் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்றாரு. நான் போலனா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா பேசிட்டு இருக்கும்போதே அங்க வெடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு இங்க இருந்து வெளியே தெரியுது. நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கலெக்ட் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டவும் இப்போ ஓடுது. இந்த சன்றங்கோட வயசு இருக்கும்போது தான் எங்க பாஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் சிரிச்சிட்டு இருக்கான். அந்த வயசானவர் சூப்பராவே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி பாக்குறா. அந்த டிரைவர் அவனோட பவரை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றான். சன்றங்கால அதை தாக்கு பிடிக்க முடியல. இப்ப அப்படியே ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. திரும்பவும் நம்ம பார்த்தா அதே சீனுக்கு வந்துருது. அந்த வயசானவன் கிட்ட நெருங்கவும் இன்னும் யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பீஃபங் கத்துறான். ஃப்ளோர்ல ஒரு ஓட்ட விழுந்து பீஃபங் இப்ப அப்படியே கீழே போயிருந்தான். அந்த கிழவனை பார்த்து இப்ப நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அந்த கிழவன் ஷாக் ஆகுறான். அந்த பிளாக் மாதிரி ஏத்துனது ஆக்சுவலி நம்ம ஹீரோவை கிடையாது, அந்த கிழவனை தான். இம்மார்டல் ஹீரோ ஜுவாங்கி அந்த இடத்துக்கு வந்துதான் அந்த கிழவனை பிடிச்சிருக்கான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். வழக்கம் போல நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். அந்த இடத்துக்கு போலீஸ் அப்புறமா இம்மார்டல் மேஜிக்கல் ஸ்குவாட் எல்லாருமே வந்திருந்தாங்க. பீஃபங் உன்னை பார்த்தா ஏதோ சந்தோஷமா இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி டாங் வந்து கேட்கறான். இந்த இடத்துல என்ன பெரிய பள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்க கேட்கவும், இது நான் வரும்போதே இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குவாட் மெம்பர் யோசிக்கிறான். மாஸ்டர் பீஃபங் நான் சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் கேட்கவும், இல்ல அவன் இங்கே இருக்கட்டும், அவனை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்கலிங் நல்லவேளை உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு விருப்பம் இல்ல. பீஃபங் அடிபட்டு இப்ப கிடக்கிறதுனால ஸ்வாட் காம்படிஷன் நடக்காதுன்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டான். பட் கில்லர் லேடி அவன் வேஷத்துல இருக்காங்கிறதுனால அவ அந்த ஸ்வாட் காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டா. இவன் எப்படி இங்க வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவால பீஃபங்கோட மைண்டையும் ரீட் பண்ண முடியல. ஐ மீன் அந்த கில்லர் லேடியோட மைண்டையும் ரீட் பண்ண முடியல. அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் அவனை விட்டுச்சு நம்ம ஹீரோ தப்பா நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ வருவான்னு சொல்லி அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் பீஃபங் கூடவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு பிளேயருமே 5 மீட்டருக்கு மேல பறக்க கூடாது. அண்ட் இதுல உங்களுக்கு அடிபடுச்சுன்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல, மெடிக்கல் டீம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய மெயின்
மேயர் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் டவுட்டாவே தான் இருந்துட்டு இருக்கு. பே அப்படிங்கிற அந்த ஃபேக்ஷன் 59 பொண்ணு நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்கிற எல்லாரையும் அனலைஸ் பண்ணி முடிக்கிறா. அனலைஸ் கம்ப்ளீட்டட், நம்ம தான் இதுல வின் பண்ண போறோம் அப்படின்னு அவ சொல்றா. சன்ரங்க கொலை பண்றதுக்காக தான் அந்த கில்லர் லேடி இந்த காம்படிஷன்லயே கலந்துக்கிட்டா. இப்ப ரெண்டு டீமுமே அந்த மேஜிக்கல் கிறிஸ்டல்ல கை வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அவங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. வாங்லிங் போயிடாத, வெயிட் பண்ணு, உன்னோட ஆம்லெட்டை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா ஓடி வராரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிருந்தான். நம்ம ஹீரோவோட அந்த சீலை அவங்க அப்பாவால மாத்த முடியல. நீங்க வாங்லிங்கோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீச்சர் வந்து பாக்குறாங்க. நீங்க தான் மாஸ்டரோட வாங்லிங்கோட அப்பாவா அப்படின்னு சொல்லி ஸ்வாங்கி வந்து பாக்குறான். ஸ்வாங்கி கிட்ட நம்ம ஹீரோவோட அப்பா சிச்சுவேஷன் சொல்லவோ என்ன சீல் பிரேக் ஆக போதா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகும். ஹீரோவோட பவர்ஸா ஹீரோவோட அப்பா அம்மா அந்த ஆம்லெட் மூலியமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆம்லெட் சீல் பண்ணது நம்ம ஹீரோவோட பவர்ஸை மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸையும் சேர்த்துதான். அது அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியும். ஃபேக்ஷன் 59 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி எல்லாருமே ஒரே இடத்துக்கு வர மாதிரி டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. பே அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் எந்த லொகேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறா. சியாச்சான் மெட்டல் ஆல்டர்ல இருக்கா, சன்ரங் வாட்டர் பிளேஸ்ல இருக்கா, அந்த டார்க் ஃபயர் ஆல்டர்ல இருக்கு. பீஃபங்கோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எப்படியோ சேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலதான் அவன் நம்ம கூட இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகாம அவனும் ஃபயர் ஆல்டருக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கான். பட் அது பீஃபங் கிடையாது, அந்த கில்லர் லேடி. அந்த வீக்கானவனுங்க அவனை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவும், அவனோட எனர்ஜி சோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னால ட்ராக் பண்ண முடியலன்னு பே சொல்லவும், பேலன்ஸ் இருக்கிறது வுட்ஸ் மட்டும் தான், அங்கதான் அவன் போயிருப்பான் டாங் சொல்றான். அந்த வீக்கானவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தன் ஓடுறான். இன்னொரு தடியா ஒருத்தர் இருந்தானே அவனுங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வாவை தேடுறாங்க. ஹாக்வா இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு தான் டெலிபோர்ட் ஆகி ஒளிஞ்சுன்னு இவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கான். அவன் சின்ன பையா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி டாங்க் போற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஹாக்வா வந்து சுவாதரத்து கொடுத்தான். ஹாக்வா அப்படியே உடஞ்சு போறான். ஆக்சுவலி அது ஃபேக்கான ஒரு மேஜிக்ல கிரியேட் பண்ணப்பட்டது. ஒரிஜினல் ஹாக்வா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இவன் நமக்கு முக்கியம் இல்ல, இவனை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், நீ மெட்டல்ஸ்க்கு போ, நான் சன்ரங்க இருக்கிற வாட்டர் பிளேஸ் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு டாங்க் சொல்றான். ஹாக்வா வந்து நம்ம ஹீரோ தேடி ஒருத்த போறதை பாக்குறான். மேஜிக் யூஸ் பண்ணி ஹாக்வா அவனே மாதிரியே மொத்தமா 3 பொம்மை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு கவலைப்படாத வாங்க, நான் உன்னை காப்பாத்த வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். 59 ஸ்கூல் ஆல்ரெடி ஒரு இடத்த கைப்பற்றிட்டாங்க. நம்மளும் சீக்கிரம் ஒரு இடத்த கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சியாச்சான் வந்து ஓடும்போது அங்க இருக்கிற இலைகள் லைட்டா அவன் மேல பட்டதுக்கே ரத்தம் வருது. ஏன்னா அந்த இலை எல்லாம் மெட்டலால கிரியேட் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த இடத்தையே மெட்டல் ஆல்டர்னு சொல்றாங்க. இந்த பிளேஸ் எப்படி எங்களுக்கு சொந்தமாக்குறது அப்படின்னு நம்ம யோசிக்கவும், உன்னோட ஸ்வாட் எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு 10 செகண்ட் வெயிட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றா. சியாச்சான் அப்படியே ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்துட்டு, பொண்ணுங்க மேல எல்லாம் நான் கை வைக்கிறது இல்ல, சோ உனக்கு 3 சான்ஸ் தரேன், ஃபர்ஸ்ட் 3 அடி நீ என்ன அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், பே வந்து கையை நீட்டிட்டு அப்படியே நிக்கிறா. முடிஞ்சது அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா நீ தான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி பே கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஸ்பைடர் வெப் மாதிரி ஒன்னு இருக்கு. சியாச்சானோட கையை பாவம் அடிக்குது. என்னோட பிரெயினுக்கு வர நியூரோ சிக்னல்ஸ் நான் ஹேக் பண்ணிட்டேன், நான் சொல்றது மட்டும் அதுக்கப்புறம் பிரெயின் கேட்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவனை போட்டு அவனையே அடி அடின்னு அடிச்சுக்கிடப்படுதா. நம்ம ஹீரோவோட அப்பாவோ ஃபேக்ஷன் 60 ஆளுங்களும் இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஷீ வந்துட்டு அந்த பையன் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறா. கண்டிப்பா அவன் சாக மாட்டான், ஆனா அவன் அனுபவிக்கிற பலி எல்லாமே நச்சந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர் நினைக்கிறான். அந்த கில்லர் லேடிக்கும் ஃப்ராகிக்கும் அங்க ஃபைட் ஆகிட்டு இருக்கு. பீஃபங்கோட பவரையும் எப்படியா அந்த கில்லர் லேடி யூஸ் பண்றா அப்படின்னா இந்த டாகி உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிடுதா அப்படின்னு சொல்லி அவ ஷாக்கா பார்த்துட்டு ஃப்ராகி அட்டாக் பண்ணலான்னு போறா. அதுக்குள்ள பார்த்தா ஃப்ராகி காணாம போயிருது. ஃபயர் ஆல்டரை இப்போ பீஃபங் வேஷத்துல இருக்கிற அந்த கில்லர் லேடி கைப்பற்றலான்னு போறா. இப்போ வுட்ஸ் ஆல்டருக்கு வந்தவன் நம்ம ஹீரோ வந்து மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி வுட்ஸ் ஆல்டரையும் அவன் கைப்பற்றலான்னு போறான். நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொன்னதை கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்ஷன் 59 ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகவும், நிறுத்துடா அப்படின்னு ஹாக்வா கத்துறான். அந்த லெட்டர்ஸ் அப்படியே வந்து அவனை அட்டாக் பண்ணுது. நல்ல வேலை நான் கரெக்டான டைமிங்க்கு வந்தேன், கவலைப்படாத வாங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். இப்போ அவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நைட் டபுள் டூத் அப்படிங்கிற அந்த ஸ்வாடை வச்சு ஹாக்வா வேற லெவல்ல ஃபைட் பண்றான். அண்ட் ஹாக்வா கத்துற அந்த வார்த்தைகள் வந்து சாலிடா மாறி போய் அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. வாட்டர் பிளேஸ சன்ரங் ஆக்கிரமிச்சிட்டா. பட் அட்டாக் நடக்கவோ டக்குன்னு அந்த ஸ்வாடை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. சன்ரங்கோட ஸ்வாடு கிட்ட வாட்டர் ஸ்பிரிட் இருக்கு. பட் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட் மாதிரி அந்த ஸ்பிரிட்க்கு யோசிக்கவோ பேசவோ தெரியாது. டாங் கிட்டயும் ஒரு ஸ்பாட் ஸ்பிரிட் இருக்கு. அண்ட் அவனோட ஸ்பிரிட்டும் அதே கதை தான், பேசவோ யோசிக்கவோ தெரியாது. என்ன சன்ரங், நம்மளாம் சின்ன வயசுல எவ்வளவு ஒன்னா இருந்தோம், கடந்த 300 வருஷமா சன் ஃபேமிலியோ டாங் ஃபேமிலியோ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம காலத்துல நம்ம அதை பிரேக் பண்ணா நல்லா இருக்குமா, நம்ம முன்னோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். டக்குன்னு சன்ரங் அவனை அட்டாக் பண்ணிட்டு தேவையில்லாம நம்ம முன்னோர்களை பத்திலாம் பேசாத, அவங்கள பத்தி பேசலாம் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சன்ரங் அவளோட ஸ்பிரிட்டை வச்சு அட்டாக் பண்றா. டாங்கோட ஸ்பிரிட் ஈஸியா அதை அழிச்சிருது. நான் பேசுறது உனக்கு எரிச்சலா வருது, நீ என் வாய முடணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என் ஸ்பிரிட்டை தாண்டி ஆகணும் அப்படின்னு டாங் சொல்றான். ஃபேக்ஷன் 59 3 இடத்த கைப்பற்றிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் இன்னும் ஒரு பிளேஸ் கூட ஆக்கிரமிக்கல. டாங் வந்து பீஃபங்க்கு கால் பண்ணி வாட்டர் ஆல்டருக்கு வா அப்படின்னு சொல்றான். அந்த கில்லர் லேடியோ சரி ஓகே அப்படின்னு பாரா. அவங்க 3 இடத்த கைப்பற்றிட்டாங்க, நான் இந்த வாட்டர் பிளேஸ் மட்டும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சன்ரங் நினைக்கவும், சீக்கிரமா அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறியா, அது உன்னால முடியாது, ஆல்ரெடி மெட்டல் ஆல்டரையும் நாங்க கைப்பற்றியாச்சு, வுட்ஸையோ கைப்பற்றியாச்சு அப்படின்னு டாங் சொல்றான். பே சியாச்சனை அடிச்சு போட்டு மெட்டல் பிளேஸ் ஆக்கிரமிக்கிறா, உன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு டாங் கிண்டல் பண்ணவோ டக்குன்னு சன்ரங் டென்ஷன் ஆகி அவளோட ஸ்வாடை கொண்டு வந்து நிறைய ஸ்வாட்ஸ் கொண்டு வரவும், நீ ஓஷன் டான்ஸ் ஆடி என்ன அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா அதுக்கு தண்ணி இருந்தா தானே அப்படின்னு சொல்லி தண்ணி அவ்வளத்தையும் அவன் ஐஸா மாத்திட்டு இருக்கான். தண்ணி இல்லாம அவளால ஓஷன் டான்ஸ் ஆடி சண்டை போட முடியாது. டாங் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி டாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த லேக்கும் ஐஸா மாறதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சன்ரன் செம ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்றா. பட் டாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து சன்ரன் ஈஸியா தடுக்கிறது. சன்ரன் விட்டு கொடுக்கறதா இல்ல, அவ வேற லெவல்ல ஃபைட் பண்றா. பட் டாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. டாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் சன்ரனுக்கு ஈக்குவலா வேற லெவல்ல ஃபைட் பண்ணுது. ஓ பீஃபங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லி டாங் சொல்லுவோம். என்ன ஏமாத்தி நான் திரும்ப போது அட்டாக் பண்ணலான்னு பாக்கியா அப்படின்னு சொல்லி சன்ரன் சொல்றா. பட் உண்மையிலேயே பீஃபங்க அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்றான். பீஃபங்க ஸ்ட்ராங்கா இருக்கான், டாங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேர் சன்ரன் ஒருத்தியால தனியா எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் சன்ரன் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டாங் வந்து வெள்ளத்தனமா சிரிக்கிறான். பீஃபங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா வானத்துல யாரோ கத்திக்கிட்டே பறந்து போறாங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு புயலே அடிக்குது. ஐஸ் கட்டி எல்லாம் உடஞ்ச அந்த இடம் திரும்பவும் தண்ணியா மாறுது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி சன்ரன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கா. சன்ரன் தப்பிச்சு போயிட்டா இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுட்டு மத்த இடங்களுக்கு போவோம் அப்படின்னு டாங் சொல்லிட்டு, ஹே ஒரு நிமிஷம் நில்லு, நீ யாரா இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்ல. இந்த காம்படிஷன்ல நாங்க ஜெயிக்க நீ ஹெல்ப் பண்ணனா நீ எதுக்காக இங்க வந்திருக்கியோ நான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாங் சொல்லுவோம். அந்த கில்லர் லேடியை சிரிச்சுக்கிட்டே போறா. ஃபேக்ஷன் 59 5 பிளேஸையுமே கைப்பற்றுறாங்க. சோ போனஸா அவங்களோட பாயிண்ட்ஸ் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்கூல் இப்போ ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க. ஃபாஸ்டா பாயிண்ட்ஸ் சேர்ற அந்த போனஸ் வந்துட்டு ஃபேக்ஷன் 59க்கு கேன்சல் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஒரு இடத்த கைப்பற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாமே மாறிடுச்சு, வாங்க நம்மள ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு ஹாக்வா வந்துட்டு போன்ல சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் வந்து அந்த வுட்ஸ் ஆல்டரை கைப்பற்றி இருக்கான். டீச்சர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி. ஹாக்வாக்கும் ஃபேக்ஷன் 59ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஹாக்வா வாய்ஸ் கேனன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட வேர்ட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா சொன்ன வார்த்தையவே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க, வேற எந்த வார்த்தையும் உனக்கு யூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் கலாய்க்கவோ ஹாக்வா அச்சோ குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். சண்டை போடும்போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதை எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி வந்திருக்கு. பட் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ராகி பயந்து ஒளிஞ்சுக்கிடுது. நீ என்னடா சும்மாவே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஐயோ அடிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறான். ஹாக்வா டென்ஷன் ஆகி அவன் மேல கை வச்சு அவ்வளவுதான் அப்படின்னு கத்தவும் அந்த வார்த்தைகள் அவனை போய் அட்டாக் பண்ணுது. என்கிட்ட குறிப்பிட்ட வார்த்தைகள் இருக்கலாம், ஆனா என் ஃப்ரெண்ட் மேல கை வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன், நாயை பெய்ய பண்ணி உருப்படாதவன் மனசாட்சி இல்லாதவன் கோல அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கவும் இங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவன் திட்டுற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கோபா அப்படிங்கிற ஒரு எமோஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட அந்த சீல் அவனோட பவர்ஸ் மட்டும் இல்ல அவனோட எமோஷன்ஸையும் சேர்த்து தான் அடக்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சீல் பிரேக் ஆகி எனர்ஜியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். டக்குன்னு ஃப்ராகி போயிட்டு அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கி. அந்த டாகி உங்க டீம்மேட் தான்றா, அது ஏன் உங்க டீம்மேட்டையே கடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் கேட்கறான். நம்ம ஹீரோவோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஃப்ராகியால அப்சர்வ் பண்ண முடியல. உடனே நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்றான். அந்த ஃப்ராகியா நம்ம ஹீரோவை இப்ப கம்பைன் ஆகி அந்த ஃப்ராகி நம்ம ஹீரோக்கு ஒரு மாஸ் மாதிரி மாறுது. இது எனக்கு ஹியூமன் டாகி காம்பினேஷனா அப்படின்னு ஹாக்வா கேட்கும். நீ வீக்கானவ எப்படினாலும் இது காமெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் சிரிக்கிறான். நம்ம ஹீரோ லைட்டா தொட்டதுக்கே அந்த ஸ்வாட் உடஞ்சிருது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா அவனை தொட்டதுக்கே அவன் பறந்து போய் விழுறான். நம்ம ஹீரோ தொட்டு பறந்த இவனை தான் போன எபிசோட்ல நம்ம காமிச்சிருப்பாங்க. ஃப்ராகியோட பவர்ஸ் உனக்குள்ள கம்பைன் ஆனதுனால நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா நினைச்சுக்கிட்டான். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப ஆல்டர் ஆஃப் வுட்ஸை இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு இப்பதான் பாயிண்ட்ஸே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீன் தான் நமக்கு போன எபிசோடோட லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. மிஸ்டர் காங் இந்த ஸ்பிரிட்ஸ் கூட கம்பைன் ஆகிற டெக்னிக்கை நீங்க தான் அவனுக்கு கத்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ கேட்கவும் ஆமா அப்படின்னு அந்த சார் பில்டப் கொடுக்கவும் எனக்கும் கத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ கேட்கறாங்க. அந்த வாங் டாகி கூட கம்பைன் ஆயிருக்கான், அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பே வந்து டாங்க்கு இன்ஃபார்ம் பண்றா. சீல் பிரேக்கப் ஆரம்பிச்சதுனால நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பவர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கி. பட் அந்த டாக் கூட கம்பைன் ஆனதுனால தான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆயிட்டான்னு இவங்க தப்பா நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஆல்டர் ஆஃப் ஃபயரையும் ஆக்கிரமிச்சிட்டான். உடனே டாங் பீஃப் அங்க மறைக்கவும் நீ தானப்பா என்ன இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாத்தி ஆகணும். இன்னும் அவங்க ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் லீடிங்ல இருப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டாங் டென்ஷன் ஆகுறான். வாங்கி இப்ப வாட்டர் பிளேஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பே வந்து இன்ஃபார்ம் பண்றா. அப்படின்னா வாட்டர் ஆஃப் ஃபுட்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பீஃப் அங்க வந்துட்டு ஆல்டர் ஆஃப் ஃபுட்ஸ்க்கு போக சொல்லிட்டு ஆல்டர் ஆஃப் எர்த்ல இருக்கிற ஒருத்தனை ஆல்டர் ஆஃப் ஃபயருக்கு டாங் போக சொல்றான். வாங் ஒருத்தன் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஃபேக்ஷன் 59ல இருக்கிற நாங்க எல்லாருமே சேர்ந்து வாங் கூட சண்டை போட்டோம்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை நாங்க தோத்துட்டோம் அப்படின்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிரும். வீக்கா இருக்கிற ஆல்டர்ல இருக்கிற ஆளுங்களை போய் நாங்க தோக்கடிச்சிட்டு வாங்க எங்களை தேடி வரதுக்கு முன்னாடி நாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னா கண்டினியூஸா நாங்க தான் லீடிங்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி டாங் ஒரு பிளான போடுறான். சன்ரங்க வந்து தடியனும் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி டாங் வந்து பை கிட்ட செக் பண்ண சொல்றான். ஆல்டர் ஆஃப் மெட்டலுக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து சியாச்சான் எழுப்பவும் இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் நீ இந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட டேட்டிங்ல இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லப்பா அந்த பொண்ணு என்ன அடிச்சு போட்டு போயிட்டா, அம்மா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கவும் நான் ஃப்ராகி கூட கம்பைன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ உண்மையிலே ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லி சியாச்சான் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். ஸ்வாட் 10 நிமிஷமா அதுல வச்சிருந்ததுனால இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு அந்த இடம் சொந்தமாகுது. இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூல் தான் லீடிங்ல இருக்காங்க. வாங்க நம்ம லீடிங்ல இருப்போம், நான் எதிர்பார்க்கவே இல்ல, நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சியாச்சான் பாராட்டவும் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஹே வாங் உனக்கு ஸ்மைல்லாம் பண்ண தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் டைமா சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன் தெரியுமா அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ் வருதுன்னு நினைச்சு அவங்க அப்பாவே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் 4 இடத்த கைப்பற்றிட்டாங்க.
இன்னும் பேலன்ஸ் ஒரு இடம் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ் வந்ததுனால எப்படியாச்சும் இதுல ஜெயிக்கணும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். 5 பேரும் 5 இடத்துல இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஒரே ஒரு பர்சனால 10 செகண்ட்குள்ள நெக்ஸ்ட் ஆல்டருக்கு போக முடிஞ்சதுன்னா 5 இடத்தையுமே அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க. இந்த காம்படிஷன்ல ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்ல, டைமிங் தான் முக்கியம் அப்படின்னு டீச்சரும் வாங்கியும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல போலான்னு நிற்கும் போது ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சன்ரங் சொல்லவும் நம்ம ஹீரோ நின்றுதான் ஹாக்வார் இந்த ஆல்டர் ஆஃப் வுட்ஸ் அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்லவும் ஒரு இடத்த உருப்படியா பாதுகாக்க உனக்கு தொப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி சியாச்சன் திட்டுறான். அவங்க 2 பேரும் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, நீ என்ன திட்டுற, நீ ஒரு பொண்ணு கிட்ட தோத்து தானே போயிருக்க அப்படின்னு ஹாக்வாவும் சியாச்சானும் சண்டை போட்டுட்டு இருக்கவோ போதும் நிறுத்துங்க, நான் சொல்றபடி கேட்டா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சன்ரங் அவளோட பிளான சொல்றா. ஆல்டர் ஆஃப் எர்த்ல கில்லர் லேடியும் ஆல்டர் ஆஃப் வுட்ஸ்ல டாங்கோ பேபோ இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னன்னாலும் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாங் நினைக்கிறான். இப்போ ஸ்கோர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. ஸ்கூல் 59-4க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் 1க்கும் போயிருந்தாங்க. எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சன்ரங் சொல்லவும் நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு மத்தவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து சண்டை போடலாம்னு முடிவு பண்றாங்க. நம்ம இதுல அவங்க கூட சண்டை போட தேவையில்ல, நம்ம எவ்வளவு நேரம் அந்த ஸ்வாட் அதுல வச்சிருக்கோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம 3 பிளேஸ் இல்ல 4 பிளேஸ வின் பண்ணா போதும். சியாச்சான் ஒரு இடத்துல மட்டும் நீ தான் தனியா சண்டை போடணும் அப்படின்னு சன்ரங் சொல்லவோ கவலைப்படாத, நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் பாத்துக்கிறேன் சியாச்சான் சொல்றான். சன்ரங் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஆல்டர் ஆஃப் எர்த் தான் இருக்கு. சன்ரங்கும் அந்த குண்டு பையனும் ஆல்டர் ஆஃப் ஃபயரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு பே சொல்றா. அவங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து அவங்க போக ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு டாங் சொல்றான். இல்ல எப்படியோ அவங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பே சொல்றா. சன்ரங் அவரோட பவர் யூஸ் பண்ணி இப்போ வாட்டர்லயே இவங்க செம்ம ஃபாஸ்டா ஆல்டர் ஆஃப் ஃபயருக்கு போயிருந்தாங்க. டாங் வந்துட்டு அவன் டீம்மேட்டுக்கு சன்ரங்கும் அந்த குண்டு பையனை அங்கதான் வராங்கன்னு இன்ஃபார்ம் பண்றான். அந்த குண்டு பையன் மட்டும் தான் அங்க இருக்கான், அந்த பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டேய் முடிஞ்சா வந்து என்ன அடிச்சு பாடுறா டே அப்படின்னு சொல்லி ஹாக்வா இவனை வேற பேத்திட்டு இருக்கான். இவனும் ஹாக்வாவை அடிக்கலான்னு போகவும் வேண்டாம் அங்க போகாதா, அவங்க உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வாட்டர் பிளேஸ் ஆக்கிரமிச்சிட்டான். ஆல்டர் ஆஃப் ஃபயர் மட்டும் அவங்க ஆக்கிரமிச்சாங்க, உன்னை ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்து தூக்கிடுவேன் டாங் சொல்லவும் சன்ரங் ஆல்டர் ஆஃப் ஃபயரை சீஸ் பண்ண போகவும் இந்த பையன் ஓடி போய் தடுக்க போறான். நீ யாருங்கிறத பத்தி கவலை இல்ல, இந்த காம்படிஷன்ல வின் பண்ண உனக்கு தேவையானதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாங் சொன்னதை யோசிச்சுட்டு பீஃபங் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த கில்லர் லேடி ஏதோ பெருசா பண்ணலாம்னு யோசிக்கிறா. சன்ரங் ஆல்டர் ஆஃப் ஃபயர்ல அவளோட ஸ்வாட சொருக போறா. போகாத நில்லு அப்படின்னு சொல்லி ஹாக்வா வந்துட்டு அவனோட வாய்ஸ் கேனன் வச்சு அந்த பையனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். அந்த கில்லர் லேடி அதையோ வில்லத்தனமா பிளான் பண்றான். ஆல்டர் ஆஃப் மெட்டல்ல சியாச்சான் மட்டும் தான் இருக்கான். பீஃபங் விஷயத்துல இருக்கிற அந்த கில்லர் லேடி அந்த இடத்துக்கு வரவும் நீ வருவன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சியாச்சான் சொல்றான். நீ யாருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, நம்ம ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு சொல்லி டாங் அந்த கில்லர் லேடி கிட்ட சொல்றான். இப்போ அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. சன்ரங் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு டாங் ஃபேமிலி கிட்ட மட்டும் நம்ம தோத்து போக கூடாது, மரியாதையை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி சன்ரங் அப்பா சொல்லுவா. அவளும் சரி ஓகேன்னு சொல்றா. சன் ஃபேமிலியோ டாங் ஃபேமிலியோ 300 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாங் ஃபேமிலி வந்து சன் ஃபேமிலி எப்படியாச்சும் மட்ட தட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சகம் இருந்துட்டு இருக்கு. எங்க போய் ரொம்ப திறமசாலி அப்படின்னு அவங்க சொல்லவோ எங்க பொண்ணு ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே சன் வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சொல்றா. எங்க பொண்ணு நிறைய புக்ஸ் படிப்பா, அவ ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சன்னோட அப்பா சொல்லவும் நம்ம ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வச்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி டாங் கேட்கறான். இது சாதாரண சண்டை கிடையாது, 2 குடும்பத்தோட மரியாதை. அவங்க 2 பேருமே வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. சன்ரங் அப்படியே ஏர்ல பறந்து அவனை குத்தலாம் அப்படின்னு சொல்லி போறான். இங்க ஃபயர் ஆல்டர்லயோ அவ ஸ்வாட சொர்கலாம் அப்படின்னு போறா. சன்ரங்க தடுக்க போற அந்த ஃபேக்ஷன் 59 ஸ்டூடெண்ட் ஹாக்வா வாய்ஸ் கேனன் மூலமா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. பட் அவன் கால்கிட்ட கீழே விழுந்து அவன் அந்த அட்டாக்ல மிஸ் ஆகி அது சன்ரங்க போய் அட்டாக் பண்ணுது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டா குண்டு பையா அப்படின்னு நம்ம கலாய்க்கவோ சன்ரங் என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். நம்ம ஃபேமிலியோட பேரை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதவா யோசிச்சு பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள டாங் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவளை போய் தடுடான்னு சொன்னா மண்ணில படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டாங் அவனை திட்டுறான். இதை போறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஓடவும் ஹாக்வா எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை பிளாக் பண்றான். பட் டாங் அவனோட ஸ்வாட் ஸ்பிரிட்ஸ் வச்சு ஹெல்ப் பண்றான். சன்ரங் அவளோட ஸ்வாட் அதுல குத்தி வச்சுட்டு இவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மிஸ் பான் சன்ரங் ரொம்பவே ஜீனியஸ் பொண்ணுன்னு தெரியும். ஸ்வாட் அதுக்குள்ள சொருக்கும் போது அவளோட கையும் அந்த ஸ்வாட்ல இருக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மிஸ் ஷீ வந்து காய்க்கிறா. சன்ரங் அவ ஸ்வாட்ல கை வைக்கலான்னு சொல்றதுல டாங்கோட ஸ்பிரிட் அவளோட ஸ்வாட உடைச்சிருது. சன்ரங் கிட்ட மத்த ஸ்வாட்ஸ் இருக்கிறதுனால இப்ப அதை சமன் பண்ணி ஃபைட் பண்ண ரெடியா நிக்கா. என்ன சன்ரங் உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு, உன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு இல்ல. 5 இடத்தையும் நான் கைப்பற்றணும்னு நினைச்சேன், பட் 4 இடத்த நான் கைப்பற்றினா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா எப்படினாலும் ஜெயிக்க போறது நாங்க தானே அப்படின்னு டாங் சொல்லுவோம். ஆமான் கூட இருக்கவன் சொல்றான். அவன் மூஞ்சிலே குத்திட்டு ஏதோ நீ அவளை தடுத்த மாதிரி பேசுதான், நான் மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு டாங் சொல்றான். எல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சன்ரங் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். மத்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கேன்னு டாங் சொல்றான். சோ இப்ப டாங் பிளான் படி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை தவிர்த்து மத்த இடம் எல்லாத்தையும் அவன் கைப்பற்றணும். ஆல்டர் ஆஃப் எர்த்ல இருக்கிற கில்லர் லேடிய சியாச்சன் இருக்கிற ஆல்டர் ஆஃப் மெட்டல் இருக்கிற இடத்துக்கு ஆல்ரெடி டாங் அனுப்பி வச்சுட்டான். ஆனா நான் இங்க இருந்து போயிட்டா இந்த இடத்த யார் பாத்துக்கிடுவான்னு கில்லர் லேடி கேட்கவும் வாங்க ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கான், அவன் அந்த இடத்துக்கு வராம பே போய் அவனை கண்காணிப்பா அப்படின்னு டாங் சொல்றான். பேயோட வேலை இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து போகாம பாத்துக்கிட்டது. ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனா அப்படின்னா டக்குன்னு வாட்டர் பிளேஸ் வந்துட்டு அவ ஆக்கிரமிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஃபயர் ஆல்டர் சீஸ் பண்ணி ஆகணும்னு சன்ரங் சொல்றா. இப்போதைக்கு இந்த மெட்டல் ஆல்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்கூல் டீம் கிட்ட தான் இருக்கு. அதை ஆக்கிரமிக்கிறதுக்காக அந்த கில்லர் லேடி போயிருக்கா. சன்ரங் சொன்ன மாதிரி நான் இவங்க சேர்ந்து தப்பிச்சா மட்டும் போதும், இவனை அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். டே ஒரு ஆம்பளை மாதிரி வந்து அட்டாக் பண்றா
கோல மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், கோல மாதிரி பயந்து ஓடாம ட்ரைனிங்க்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு சியாச்சனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவனை எப்படியாச்சும் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி, ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு இவன் அழுதுட்டு இருக்கான். அவங்க அப்பா டென்ஷன் அட்டாக் பண்றாரு. இவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். என் ஒரிஜினல் பவர்ஸ் வரை இவங்க முன்னாடி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி டென்ஷன் ஆகுறா. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அவனோட ஃபுல் பவர் அவன் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜாயிக்கு பீஃபங் மேல கொஞ்சம் டவுட் வருது. இப்ப அந்த கில்லர் லேடி வந்துட்டு அந்த இலை வந்து மெட்டல் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இப்பதான் புரியுது இந்த இடத்த ஏன் மெட்டல் ஆல்டர்னு சொல்றாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருக்கிற எல்லா இலையவும் வந்து அவ அப்சர்வ் பண்றா. இந்த இலையை என்னால அப்சர்வ் மட்டும் இல்ல ரிலீஸ் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டல்ஸ் வச்சு அவனை அட்டாக் பண்றா. சியாச்சனோட அப்பா ஷாக்ல இருக்காரு. ஏன்னா அவனை அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா அவர் ஸ்வாட் பறந்து கீழே விழுது. பெரிக்ஸ் ஆஃப் மெட்டல் சியாச்சனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எனக்கு கும்ஃபு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுல எல்லாம் விருப்பம் இல்ல, ஃபைட் பண்ணா கூட ஓகே, கொலெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப இந்த கில்லர் லேடி கண்டினியூவா இவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் ஸ்வாட வச்சு அவன் தடுத்துட்டு இருக்கான். பட் இந்த கில்லர் லேடி ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றா. நீ ஒரு தோத்தாங்களே, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாங் வந்து சொல்லவும், ஆக்வா நீ பின்னாடி தள்ளி நில்லு, இது என்னோட சண்டை, நானே தனியா சமாளிச்சுக்கிடுதேன் அப்படின்னு சண்டன் சொல்றா. அவனும் பின்னாடி தள்ளி போய் நிக்கிறான். அதே நேரத்துல அவன் ஸ்வாட வச்சுட்டு இதுக்காக ரெடியா நிக்கிறான். தோத்து போற உன்னால இப்ப மட்டும் ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு டாங் சொல்லவோ, வா மோதி பாத்தரலாம் அப்படின்னு சண்டன் சொல்றா. சின்ன வயசுல நடந்த அந்த சண்டையில ஆக்சுவலி சண்டன் தோத்து போயிருப்பா. என் பையன் உங்க பொண்ணு மாதிரி அதிக புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டான், ஆனா ஸ்கூல்ல அவனை தோக்கடிக்கிற லெவலுக்கு எந்த பசங்களுமே கிடையாது அப்படின்னு டாங்கோட அப்பா சொல்றாரு. தோத்தாங்குழி அப்படின்னு சொல்லி டாங் வந்து சண்டன் கிண்டல் பண்றான். இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுபோ பாஸ் நான் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கேட்கவும் வேணா அப்படின்னு டாங் சொல்றான். ஹாக்வா அவன் ஸ்வாட ஏதோ பண்றான். ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னோட இந்த நைட் டெவில் டூத்தை வச்சு என்னால ஒரு டீமனை சமன் பண்ண முடியும், நம்ம அதை ஒரு தடவை தான் ட்ரை பண்ண முடியும், ஆனா அதை சமன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ, ஒருவேளை அதை சமன் பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்லி சண்டன் கேக்குறா. அது வரலன்னா நீயே தான் பாத்துக்கிடணும் சண்டன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ எங்கே போகாம இருக்கலாம் பே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பே ஷாக் ஆகுறா. அவ்வளவுதான் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்கலான்னு போகணும். சியாச்சன் அவளை தடுக்கிறான். சியாச்சனை பத்தி அவன் அடியடின்னு இருக்கவும், இங்க என்ன நடக்குது விட்டு அவங்க கொண்டுருவாங்க போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கவும், சேஃப்டி ஷீல்டு இருக்கு, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லவோ, நான் என்ன பத்தி கேட்கல, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கிறாரு. சண்டைங்களா அந்த லெவலுக்கு சண்டை போட முடியல. இங்க சியாச்சனுமே வந்துட்டு ரொம்பவா அடி வாங்கிட்டு இருக்கான். உன்னை உயிரோட பொழைச்சு போன் விட்டதே பெரிய விஷயம், என்ன விடுடா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சியாச்சனை போட்டு அடியடின்னு அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த கில்லர் லேடி அந்த இடத்துல ஸ்வாட வைக்கவும் இப்ப கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. 10 9 அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சியாச்சான் நினைக்கிறான். அப்ப பே வந்து டாங்க்கு கால் பண்ணி ஆல்ட்ரா ஆஃப் மெட்டல்லையோ ஆல்ட்ரா ஃபயர்லயோ ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் தெரியுது அப்படின்னு வா சொல்றான். பார்த்தாங்க ஆகோ வந்துட்டு அந்த டெவில சமன் பண்றான். அங்க சியாச்சானுக்கும் மெட்டல் ஆஃப் ஸ்பிரிட்டோட கை மட்டும் வந்திருக்கு. அந்த டெவில பார்த்தா அப்படியே டாங் ஷாக் ஆகுறான். அந்த டெவில சமன் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாகோ சொல்லியிருப்பான். சண்ரங் அவளோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை அதுக்கு சாக்ரிஃபைஸா கொடுத்திருக்கா. சண்ரங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் அது சாப்பிட்டு தான் வந்து அந்த டெவில் சமன் ஆயிருக்கு. என்ன சண்ரங் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி உன்னோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி மெயின் ரோல்ல இருந்து சப்போர்ட்டிங் ரோலுக்கு போயிட்டியா அப்படின்னு டாங் கலாய்க்கிறான். ஹாக்வா சியாச்சான் ரெண்டு பேருமே இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக் பண்றாங்க. டாங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட் அழிஞ்சிருச்சு. இந்த சண்ரங் இவ மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். சியாச்சானா அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்றா. ரெண்டு இடத்துலயுமே பெரிய பிளாஸ்ட் நடக்குது. 10 செகண்ட் முடியறதுக்குள்ள அந்த கில்லர் லேடி வந்து ஸ்வாட்ல இருந்து கை எடுத்ததுனால அந்த மெட்டல் ஆல்டர் இன்னும் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு தான் சொந்தமா இருக்கு. சியாச்சான் அவளோட ஸ்வாட தூக்கி போட்டுதான் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர் சொல்லவோ, மிஸ்டர் காங் நீங்க உண்மையிலேயே அவசம் அப்படின்னு சொல்லி மிஸ் பான் வந்து சொல்றாங்க. அப்படின்னாலுமே எங்க டீம் தான் லீடிங்ல இருக்காங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி மிஸ் ஷீ சொல்றாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட டீம் லீடிங்க்கு வரவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ட்ரா ஃபுட்ஸை கைப்பற்றுறான். சண்ரங்கோட பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சியாச்சான் நினைக்கிறான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமை இருக்க மாட்டேன். அதே நம்ம கில்லர் லேடி அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து சியாச்சானை அட்டாக் பண்றா. சண்ரங்கபா பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ இப்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வேற எங்கேயோ போகாம இருக்கானா அப்படிங்கறத மட்டும் பே பாத்துக்கிட்டே இருக்கா. ஆல்டர் ஆஃப் ஃபயரை வந்துட்டு சண்ரங்கும் ஹாக்வாவும் ஆக்கிரமிக்கிறாங்க. மெட்டல் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஸ்கூல் கிட்ட தான் இருக்கு. நம்ம ஹீரோ வாட்டர் ஆக்கிரமிச்சிருக்கான். இப்ப சண்ரங்கும் ஹாக்வாவும் சேர்ந்து ஆக்கிரமிச்சா கூட ஃபயர்னா மொத்தமா நம்ம ஹீரோ ஸ்கூல் கிட்ட 3 தான் இருக்கும். ஆனா இப்போ 4 அப்படின்னு காமிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டு ஆல்டர் ஆஃப் ஃபுட்ஸ் ஆக்கிரமிச்சிட்டான். இது எல்லாமே சண்ரங் பிளான் போட்டபடியே தான் போய்கிட்டு இருக்கு. சண்ரங் தான் இதை ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிருக்கா. இந்த வாங்கலிங்க கண்ணு முன்னாடியே தானே இருந்தான், எப்படி அதுக்குள்ள அங்க போனா அப்படின்னு சொல்லி பே யோசிக்கிறா. பார்த்தா அந்த ஃப்ராகி டூ தான் நம்ம ஹீரோ மாதிரி வேஷம் போட்டு இவ்வளவு நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. பேவை போயிட்டு அது கலாய்க்குது. பே வந்துட்டு அந்த ஃப்ராக் பார்த்து ரொம்பவுமே பயந்துட்டு இருக்கா. உன்னோட ஸ்பைடர் வெப்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ராகி பேசுறத பார்த்து அவ அப்படியே ஷாக் ஆகி வாங்கியிருக்கா. சண்ரங் நம்ம ஜெயிக்க போறதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். ஃபேக்ஷன் 59 97 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. நம்ம ஹீரோட ஸ்கூல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு இடமான ஆல்டர் ஆஃப் எர்த்தையும் ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாத்தையும் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ அவன் பவர்ஸை வெளியே கட்டக்கூடாதுங்கிறதுனால எல்லா இடத்துலயும் தோக்க தான் செய்வான். எல்லா பசங்களும் அவனை கலாச்சாரமே கூட நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிட்டது இல்ல. ஒரு தடவை நம்ம ஹீரோ எக்ஸாம்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கான். ஆனா அதை பத்தி அவன் கண்டுக்கிட்டது இல்ல. நீ தனியா தானே நடந்து போற, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு ஒன்னா நடந்து போவோமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவோ இல்ல வேணா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட அந்த சீன் நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸ் ஃபீல் பண்றதுனால பாசம், ஃப்ரெண்ட்ஷிப், சந்தோஷம் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே நம்ம ஹீரோ
அனுபவிக்கல. நம்ம ஹீரோவோட அப்பாக்குமே நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸ் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோ சன்ரங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஆயிருக்கும். ஆனா நம்ம ஹீரோவ கிட்ட காசு கொடுத்துட்டு அப்படியே ஓடி இருப்பான். ஆனா அப்போ நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணியிருக்கான். சன்ரங் கூட அந்த ஜெயின்பில்ல ஏறி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கும். நீதான் இதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்போ நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் ஏற்படுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான். ஆனா அது என்ன ஃபீலிங் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கே தெரியல. பட் நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ மாறிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஹாக்கு வந்து ஆல்டர் ஆஃப் மெட்டலுக்கு போய் சியாச்சானுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா சியாச்சான ரத்த வர லெவலுக்கு அடிச்சு அந்த கில்லர் லேடி தொங்க விட்டுருக்கா. நான் ரொம்ப ஓவரா போயிட்டேன்னு வந்து பொண்ணு மயங்கிய விழுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி ஃப்ராகி பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்குங்கிறத அது சென்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம ஹீரோ ஆல்டர் ஆஃப் எர்த்தையோ கைப்பற்றிட்டோம்னா நம்ம ஹீரோட டீம் தான் ஜெயிக்க போறோங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. மாஸ்டர் கிட்ட இது என்ன புது வகையான ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் அதை சென்ஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் குத்துனா ஒன்னாலதான் ஜெயிச்சிட்டோம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாராட்டுவாங்க. அடுத்தது சன்லிங் வந்து பாராட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸ் அதிகமாகிறதுனால அந்த சீல பிரேக் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. வாங்கலிங் அதுல இருந்து கையை எடுத்துறாது, அப்புறம் நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிஸ் பான் சொல்றாங்க. நம்ம ஹீரோ கையை எடுக்கலான்னு போகும்போது சன்ரங் வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் வாங்கலிங் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே காமா மாறுறான். அண்ட் அவன் சீலுமே வந்துட்டு பிரேக் ஆகுறதுல இருந்து நார்மல் ஆகுது. 5 இடத்தையுமே இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூல் கைப்பற்றிட்டாங்க. எல்லா பிளேஸையுமே நம்ம ஹீரோவோட ஸ்கூல் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறதுனால 99 பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே கூட இதுக்கப்புறம் ஃபேக்ஷன் 59க்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் ஏறாது. சரி சீனை மெட்டல்ஸ்க்கு மாத்துங்க என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொன்னா. சியாச்சானுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கிறத இப்பதான் பாக்குறாங்க. ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீச்சர் கேட்கவும் ஹை லெவல் மேஜிக் இருக்கிறவங்கள அந்த ஷீல்டு தடுக்காது அப்படின்னு ஷீ சொல்றா. வாங்கலிங் நீ சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சன்ரங் பேசிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் லேடி டக்குன்னு சன்ரங் பின்னாடி வந்து சன்ரங்கோட சோலை அவ உடம்புக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிடுதா. அந்த சோல் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ வாங்கலிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து போயிருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவோட சீல் பிரேக் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற ஆரம்பிச்சான். வாங்கலிங் கண்ட்ரோல மீறிட்டான். இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ப்ராஜெக்ட் ஆகி வந்து டைமையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கோபம் அதையும் மீறி டைம் லைனையும் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த கில்லர் லேடியோட டைம் லைனையும் பிரேக் பண்ணி அவளை அட்டாக் பண்றான். சன்ரங் செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ரேஜ் மோட்ல இருக்கான். இப்ப அந்த கில்லர் லேடியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். டைம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த உலகத்திலேயே மொத்தமா இப்ப 3 பேர் மட்டும் தான் அசைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கில்லர் லேடி டாகி ஃப்ராகி இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்ப அசைஞ்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க பண்ற இந்த ஃபைட் வேற யாருக்கும் தெரியாது. நம்ம ஹீரோ அப்படியே ஃபுல் மான்ஸ்டர் மாதிரி மாறி அப்படியே அவனோட கோபத்துல எல்லா மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி அவளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். கடைசியா அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா நீங்க என்ன மாதிரியே ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு இந்த கில்லர் லேடி கேட்கா. நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கா. என்ன கொல்லு என்ன கொன்று அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு சன்ரங்கோட ஞாபகம் வருது. மான்ஸ்டர் மாதிரி இருந்ததுல இருந்து இப்ப நம்ம ஹீரோ நார்மல் ஆகுறான். என்ன கொன்னுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி கத்துறா. நம்ம ஹீரோ போயிட்டு சன்ரங்க ஹீலிங் பண்ண ட்ரை பண்ணவோ ஏய் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா அந்த லேடி இவளோட சோலை வெளியே அனுப்பிட்டா, சன்ரங் இறந்து போயிட்டா அப்படின்னு டாக்கி சொல்லவோ இல்ல இவ உடம்பு வாமா இருக்கு இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் டைமை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அவ இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. நான் என் மேஜிக்கை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே அவ இறந்து போயிருவா. நான் வேணா என்னோட பவரை யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த டைம் லைனை ரிலீஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணியே வச்சிருக்கேன். அவ்வளோ கடைசி வரை இப்படியே உயிரோட இருப்பா அப்படின்னு டாகி சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் லைஃப்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இத்தனை நாள் அவன் தனியாவே எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாம வளர்ந்துட்டான். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடைச்சிருக்கு. நான் இதை இழக்க விரும்பல. எனக்கு அந்த 2 ஆப்ஷனுமே பிடிக்கல. நான் இந்த உலகத்தையே ரீஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப வேர்ல்ட ரீஸ்டார்ட் பண்றான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த உலகம் அழிஞ்சிருது. திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றான். ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ அந்த வேர்ல்ட ரீஸ்டார்ட் பண்ணவுமே ஏதாச்சும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட சீல் பிரேக் ஆகி இந்த மொத்த உலகமும் வெடிச்சிருது. இப்படியே நம்ம ஹீரோ திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த ஒரு இதுலயுமே சன்ரங்க நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவால ஸ்பேஸையே கட் பண்ண முடியுது. ஃப்ராகி டு டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. சன்ரங் இன்னும் இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி டாகி சொல்லவோ நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகுறான். பட் ஆனா நம்ம ஹீரோ அவனோட டென்ஷன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். நான் டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேங்கிறதுனால நமக்கு நிறைய டைம் இருக்கு. அவளை எப்படி காப்பாத்தலாங்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லுது. எனக்கு வந்து அதே சேம் டவுட் நம்ம ஹீரோவோ கேட்கறான். உன்னால டைமை ரிவர்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு ஃப்ராகி கிட்ட கேட்கவும் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் அதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் லைட்டை விட ஸ்பீடா போகணும். நம்மள அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடையாது. அப்படி ட்ரை பண்றது கஷ்டம் தான் அப்படின்னு டாகி சொல்லவும் என்கிட்ட தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது இயற்கைக்கு எதிரானது. இதனால சில பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லவோ பரவாயில்ல பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோவோ ஃப்ராகியோ கம்பைன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃப்ராகி வந்து டைமை ரிவர்ஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ இப்போ டைமை ரிவர்ஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டே இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும். அவன் சீனியர்ஸ் வந்துட்டு ஜூனியர்ஸ் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். என்னது தேங்க்ஸ்? அவனை சேஃப்டியா பாத்துக்கிட்டோம்ல அதுக்கு காசு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேக்குறானுங்க. சன்ரங் தான் இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருப்பா. பட் ஆனா இந்த தடவை சியாச்சான் வந்து ஹெல்ப் பண்றான். சியாச்சான் அடிக்க வரவோ ஹாக்வா வந்து ஹெல்ப் பண்றான். கவலைப்படாத உன்னை நாங்க பாத்துக்கிட்டு
தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோ காசு தூக்கி நீட்டுறான். எதுக்கு எங்களுக்கு காசு கொடுக்குற அப்படின்னு ஹாகுவா கேட்கவும், ஆமா எதுக்காக நான் நீட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே யோசிக்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது சன்ரங் உட்கார்ந்துருக்கிற இடத்த நம்ம ஹீரோ யதார்த்தமா பார்க்கறான். அவன் கண்ணுக்கு சன்ரங் தெரியறா. ஆனா இப்ப அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல சன்ரங் போற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோ அந்த காரை துரத்துக்கிட்டே போறான். சிக்னல்ல அந்த கார் நிக்கவும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா டாங்கோ பேபோ இருக்கிறாங்க. சன்ரங் அந்த இடத்துல இல்ல. அம்மா அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டைம் நம்ம ஹீரோ கிட்ட எமோஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு தேவைப்படுற சன்ரங் இல்ல. ஆக்சுவலி இது எல்லாமே நடக்கிறது வேற ஒரு உலகத்துல. நம்ம ஹீரோ புதுசா ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு புது வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நியூ வேர்ல்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஓல்டு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற அந்த உலகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிஞ்சிரும். அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த உலகத்தோட அண்டர் வேர்ல்ட காமிக்கிறாங்க. மேல என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ராஜா மாதிரியான ஒரு பொண்ணு கேட்கவும், ஒருவேளை ஏதாச்சும் எர்த்குவேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். அரசே நம்மள பார்க்க கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சன்ரங்கோட ஆவியை காமிக்கிறான். ஐயோ பாவ இவ்வளவு சின்ன வயசுலயே இறந்துட்டாளே அப்படின்னு அவ டீடைல்ஸ் பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டன் குரூப்போட பொண்ணு சன்ரங்கன்னு சொல்லவும், இவ சன்ரங் அப்படின்னா இவ மாஸ்டரோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல செக் பண்ணி பாக்குறா. இந்த பொண்ணு மாஸ்டரோட அதே ஃப்ரெண்ட் தான். இவ எப்படி இறந்து போனா இப்படி நடக்க கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த அண்டர் வேர்ல்ட் கிங் நினைக்கிறா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் இப்ப கண் முழிக்கவோ, ஒண்ணு இல்ல இது கனவு, நீ கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. மேல இந்த உலகத்தையே நம்ம ஹீரோ அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சன்ரங் நம்ம ஹீரோவை தனியா டேட்டிங்க்கு கூட்டிட்டு வந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறான். இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்து வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சோகமாவே தான் இருக்கான். இந்த சிலையோட வாயில கை வச்சா அது உங்க ஃபியூச்சர் சொல்லன்னு சுவாகி சொல்லுவோம். சியாச்சன் போய் கை வைக்கவும், நீ செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிருவன்னு வருது. உடனே அவன் வருத்தப்படுறான். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி ஹாகுவா போய் கை வச்சா, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க 40 வயசுல தான் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு அது சொல்லவோ, இப்போ ஹாகுவாவை வருத்தப்பட்டு இருக்கான். நீ கை வை அப்படின்னு சுவாகி சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு கை வச்சா அது அப்படியே அமைதியா இருக்கு. என்ன இது அமைதியா இருக்கு அப்படின்னு சுவாகி போய் பார்த்தா அந்த சிலையே உடஞ்சிருது. அப்படின்னா வாங்லிங்கோட ஃபியூச்சர் மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இவ கண்டிப்பா மாஸ்டரோட ஃப்ரெண்ட் தான், இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்டர்வேர்ல்ட் கிங் மாதிரி இருக்கிறவா சன்ரங்கோட சோலை வந்துட்டு திரும்பவும் பூமிக்கே அனுப்பி வச்சிருதா. மாஸ்டர் நீங்க இப்படி கவலைப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட் வருத்தப்பட்டு இருக்கு. இங்க சன்ரங் எந்திக்கிறா. ஆமா தம்பி நீ யாரு அப்படின்னு சன்ரங் கேட்கவும், இவா எப்படிடா உயிரோட வந்தான்னு அவன் ஷாக் ஆகுறான். இது இவங்க எல்லாருமே அந்த ஜெயின் பில்ல ஏற போறாங்க. ஹே வாங்லிங் வா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடவும், இப்பதான் நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரேன். ஆனா இதுக்கு முன்னாடியே ஏதோ வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் எதையோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எதை பத்தியே ஒரி பண்ணிக்கிடாத, நல்லா வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு போய் ஏறுதான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்வாட் ஸ்பிரிட் சன்ரங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும், என்ன திரும்ப கொண்டு வரதுக்காக வாங்லிங் ஒரு புது உலகத்தையே உருவாக்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி சன்ரங் ஆச்சரியப்படுதா. இப்போ நம்ம மாஸ்டரை தடுக்கலன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது. நம்ம ஹீரோ அந்த ஜெயின் பில்ல ஏறி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் லைட்டா ஞாபகம் வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அப்படியே ஆள ஆரம்பிக்கிறான். நான் எதையோ தேடுறேன், எதையோ மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மாஸ்டர் கிரியேட் பண்ண அந்த உலகத்தை அழிக்கிறதுல உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் கேட்கவும், அழிக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரங் இப்ப ரெடியா நின்னுட்டு இருக்கா. இப்போ ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து ஸ்வாட் ஷேப்க்கு மாறுது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதால ஸ்பேஸ கூட கிழிக்க முடியும். சோ அதை யூஸ் பண்ணி இப்போ அந்த மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்றா. அதை அழிக்க போகும்போது கூடையில நிறைய தடைகள் வருது. அது எல்லாத்தையும் இந்த ஸ்வாட் வச்சு தடுத்துட்டு அந்த வேர்ல்டு மாதிரி இருக்கிறதுக்கு சென்டர்ல தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்வாட வச்சு அதை பிரேக் பண்ணி நம்ம ஹீரோவை போயிட்டு அப்படியே அந்த ஸ்வாட வச்சு அவ குத்துறா. நம்ம ஹீரோக்கு அவனோட எல்லா மெமரிஸுமே திரும்ப வந்துச்சு. சன்ரங் கூட போட்ட ப்ராமிஸ், சன்ரங் கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, போ வாங்லிங் அவ உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவோ இந்த ரியாலிட்டியை பிரேக் பண்ணிட்டு சன்ரங் கூட போய் சேர்றான். இப்போ அப்படியே டைமை ரீவைண்ட் பண்றாங்க. சியாச்சான் அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்ணப்போ அவ ஸ்வாட்ல இருந்து கையை எடுத்திருப்பா. உடனே தான் அவ டென்ஷன் ஆகி பீஃபங்கோட வேஷத்தை கலைச்சிட்டு அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி சியாச்சான அட்டாக் பண்ணிருப்பா. சோ இப்போ அவ பீஃபங் வேஷத்தை கலைச்சிக்கிட்டு அந்த கில்லர் லேடியா மாதிரி அவனை அட்டாக் பண்ணலான்னு போகவும் பார்த்தா எங்க இருந்து ஒரு அட்டாக் வந்து ஒரு கை தடம் மாதிரி பதிஞ்சு அவ மண்ணுக்குள்ள போயிருந்தா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் அதை பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூல் வின் பண்ணுது. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஜெயிச்சிருச்சு. எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. சன்ரங் இப்போ நம்ம ஹீரோவை தேடி வர, வாங்லிங் நம்ம ஜெயிச்சிட்டோம், வாங்லிங் நம்ம அப்படின்னு சொல்ல வரவோ, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து மேடம் உங்க வெற்றியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரியாலிட்டி உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி கேக்குது. நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. பிரேக்கான அந்த வேர்ல்ட நம்ம ஹீரோ சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவால முடியல. நீ இயற்கைக்கு எதிராக எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சல, அதனாலதான் இப்படி நடக்குது. இந்த உலகத்தை சரி பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும், எல்லையே இல்லாத அந்த உலகத்துல கடைசி ஒரு பாம் கூட இருக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சன்ரங் சொல்றா. இதை சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ கிரியேட் பண்ண நியூ வேர்ல்டுனால இப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் தனித்தனியா கிரியேட் ஆயிருக்கு. இதோட பவரை வச்சு நம்மளால டைமை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா இது டைம் டிராவல் மாதிரி கிடையாது அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும், டைம் டிராவலுக்கோ ரிவர்ஸ் பண்றதுக்கோ என்ன வித்தியாசம் நம்ம ஹீரோ கேட்கறான். சன்ரங் இந்த எல்லா மெமரிஸையுமே மறந்துடுவா, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லுது. பரவாயில்ல, எந்த டைம் லைனா இருந்தாலும் சரி, எந்த வழக்கமா இருந்தாலும் சரி, வாங் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பவும் மாறாது அப்படின்னு சொல்றா. சோ டைமை ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இவங்க நார்மலா மாத்திட்டாங்க. நல்லவேளை நான் கரெக்டான டைம்
டைமிங்க்கு வந்துட்டு இந்த உலக அழியல அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஆம்லெட்டை கொண்டு வராரு. உன்னோட எமோஷன்ஸ் திரும்பவும் சீல் பண்ண போறாங்க அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த உலகம் அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஃப்ராகி எபிசோட கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கில்லர் லேடியோட டிரைவர் வந்து நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து சிரிக்கிறான். இந்த இடத்துல முடியுது. ஒரு வழியா நான் சீசன் 1 முடிச்சிட்டேன். சீசன் 2 ஓரளவு பரவாயில்லாம சூப்பரா தான் போகும். ஸோ அதை மறக்காம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.